பரணி அப்படியே ஆரம்பிச்சிருங்க. பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. அப்படியே இன்னைக்கு என்ன பராசக்தி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், ஜனநாயகம் ஆடி லான்ச் ஸ்பீச்ல பராசக்தி ஆடி லான்ச் ஸ்பீச் டிவியில பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது பேசுவோம். நான் கொஞ்சம் வெளியே இருக்க ஒரு ஃபங்க்ஷன்னால நான் ஒரு 1/2 மணி நேரத்தை ஜாயின் பண்ணிட்டு நீங்க பேசிட்டு இருங்க. கண்டினியூ பண்ணிட்டு. ஓகே, இன்னைக்கு வந்த மிகப்பெரிய அப்டேட்ல 2 வந்துட்டு இதுதான். ஜனநாயகன் ட்ரெய்லர் சாரி பராசக்தி ட்ரெய்லர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பராசக்தி ஆடியோ லான்ச்சும் இன்னைக்கு சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்லேருந்து நிமிஷா சஜயன் அவங்க பர்த்டே விஷஸ் போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க ஒரு பிக்கு. அப்புறம் ஜீவாவோட அடுத்த ஃபிலிம் டைரக்டர் ராஜேஷோட ஜாலியாக இருந்த ஒருத்தன், அதான் படத்தோட டைட்டில். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி ஒரு 3 மினிட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் அதுலேருந்து பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மூன் வாக் பிரபுதேவா ஃபிலிம் அதோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக்கு. அதே மாதிரி கலைப்புலி தானே அவர்கள் அரசன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ரேப் ஆயிடுச்சு, செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருக்காரு ஈவெண்ட்ல. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு பெருசா வந்த மாதிரி தெரியல. சிரஞ்சீவி ட்ரெய்லர் வந்துருச்சா சொன்னீங்களா? மன சங்கர வரப்பிரசாத். ஓகே ஓகே, ட்ரெய்லர் பார்த்தேன் நான், சொல்லலை. சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதுவும் பேசலாம். வேற என்ன அப்டேட் விட்டு போயிடுச்சு? அவ்வளவுதான். அவ்வளோதானே? ராஜாசாப் பாட்டு வருது நாளைக்கு வருதுன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. சரி ஓகே, நீங்க யாரெல்லாம் ட்ரெய்லர் பார்த்தீங்களோ சொல்லுங்க, பேசலாம். செமையா இருந்துச்சு ப்ரோ ட்ரெய்லர். சூப்பர். உண்மையாவே செம ட்ரெய்லரு. கமர்ஷியலா தான் இருக்கு பார்க்க. நம்ம சீரியஸான படம் மாதிரி இருக்கும், ஆனா அங்கங்கதான் இருக்கும் போல. ட்ரெய்லரா பார்க்க நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதாரம் ரொம்ப நல்லா இருந்தாரு. ஜெயமுருகன் நல்லா இருந்தாரு. எஸ்கே எப்பயும் போலதான். அவருக்கு இதுல கொஞ்சம் கம்மியா தான் காட்டியிருக்க மாதிரி இருக்கு. பாப்போம் படத்துல எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் வேல்யூமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரொடக்ஷன் வேல்யூமே. அவங்க சொன்னாங்களா அந்த 60s நாங்க கூட்டிட்டு போவோன்னு, இந்த மாதிரிதான் இருக்கு பார்க்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. அஜித் பல்தான், நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? சரி, ஒரு மீட்டிங்ல இருக்கார் போல. விஷால் ஏங்க ஞாயிற்றுக்கிழமை யாருங்க மீட்டிங் வைக்கிறா? எனக்கு புரியல. ஓகே பழக்க தோசை சொல்லிட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? ப்ரோ எனக்கு ட்ரெய்லர் மேக்கிங்கா எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெய்லர்ல எனக்கு ஜெயம் ரவிக்கும் அதர்வாக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸ் எஸ்கே கில்லியோங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கு இது கொஞ்சம் ரா அண்ட் இன்டென்ஸா ஃபீல் ஆகுது. எனக்கு கொஞ்சம் கமர்ஷியலா ஃபீல் ஆகல, ரா அண்ட் இன்டென்ஸா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி எனக்கு அவுட் போர்ஷனும் கொஞ்சம் இதா இருக்கு. எனக்கு அதுதான் அந்த கதை வந்து தெளிவா இவங்க, அதாவது அவங்க நிறைய குழப்பம் இருந்துச்சுல்ல, இது இதை நோக்கி போதா அதை நோக்கி போதான்னு இல்லாம, நாங்க இந்த படம் இப்படி எடுத்திருக்கோம், இதுதான் கோர் பிளாட், இதைத்தான் நாங்க காமிக்க போறோம். ஸோ நீங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லாம வாங்குங்களா ட்ரெய்லர் கட் பண்ணிட்டாங்க. எஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா மூவில தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இந்த படத்துல அவ்வளோக்கா அவருக்கு இந்த ட்ரெய்லர்ல அவ்வளோக்கு வச்சிருந்தாங்க. ஃபுல் அண்ட் எல்லா பவர்ஃபுல் டயலாக்ஸுமே எனக்கு தெரிஞ்சு அதர்வாக்கு வச்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ மூவில எஸ்கேவோட இது எப்படி இருக்குங்கிறத பாக்குறதா வெயிட்டிங். சரி ஓகே. அப்புறம் மாவீரம் ப்ரோ, விஷால் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ கமர்ஷியலாக பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் இது. நான் சும்மா அது ஒரு மாதிரி கமர்ஷியலாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த படம். அந்த சேனை ஒன்று தேவையில்லாம் ஒரு கிளிப்பு வந்துச்சுல, அது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது படம் ரொம்ப போர் அடிக்கும் அப்படிதான் நினச்சேன். ஆனால் படம் வந்து 3 பேர் இருக்காங்க. அந்த பிரதர்ஸ் பாண்டிங்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாணிக்கமாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோலேருந்து படம் வேறு மாதிரி போக போகுது. நல்லா இருக்கு ட்ரெய்லர். டைலாக்ஸ் பயங்கரமாக இருக்குது. சூரை போட்டுலேயே டைலாக்ஸ்லாம் நிறையா பயங்கரமாக இருக்கும். ட்ரெய்லர்லேயே நிறைய ஸ்ட்ராங்கான டைலாக்லாம் இருக்குது. படம் வரப்போ இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு தோணும். இந்த படம் மதராசியா இதான்னு கேட்குறப்போ நான் இந்த படத்துக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் லோவாக இருந்துச்சு. ஆனால் அது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ. சூப்பர். விஷால் ப்ரோ. அதான் அவர் சொல்லிட்டாரு, அதே தான். ரொம்ப கமர்ஷியலா இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. எஸ்கேக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப ட்ரெய்லர்லயுமே ஐ எம் ஹாப்பி, வெரி ஹாப்பி தான் அதை பாக்குறப்ப. நம்ம தமிழ் சினிமாக்குன்னு சில ட்ரோப்ஸ் இருக்குல்ல, ஹீரோ ட்ரோப்ஸ், அந்த ட்ரோப்ஸ்குள்ளதான் வராரு. ஒரு பாஷா ஆங்கிள்லாம் இருக்குன்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எமோஷன் ரொம்ப கரெக்டா ஒர்க் ஆனா இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு தோணுது. எனக்கு எமோஷன் மட்டும்தான் ட்ரெய்லர்ல எமோஷன் ஒர்க் ஆகணுன்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் சில சீக்வன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அவருக்கு அதர்வாக்கு இருக்கிற ஃபேஸ் ஆஃப் அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப நல்லா எமோஷனலா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப திருப்பி ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதை வச்சு சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரொடக்ஷனாவும் ஸ்கேலாவும் நல்லா இருக்கு. சூப்பர் தலைவா. ஸ்கேலாவுமே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு, அவங்க எப்படி 84 டேஸ்ல பண்ணாங்கன்னு தெரியல. படம் ரொம்ப பெருசா தெரியுது. இவரு வந்துட்டு மாடுலேஷன்லாம் வேற மாதிரி பண்ணிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட ஒரே மாடுலேஷன் தெரியும், ரவி மோகன்ட்ட. அவர் ஒரு மாதிரி வாய்ஸ் டோன்ல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிருக்காரு போல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜிவி தான் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஜிவியோட மியூசிக்கல் ஒர்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்தை நல்லா டிரைவ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங். FDFS தான். ரொம்ப ஹை ஹோப்ஸ், நல்ல பாசிட்டிவா இருக்கு. ஓகே. சுகன் ப்ரோ. நீங்க சொல்லுங்க பரணி. ப்ரோ ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நான் இந்த ட்ரெய்லருக்கு ரிசப்ஷன் எப்படின்றது இல்லை என்னோட ஒப்பீனியன்ன்றது டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம்ல, அது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் மாவீரன் சொன்னதில் ஒரு 2-3 பாயிண்ட், விஷால் ப்ரோ சொன்னது, பல்தான் சொன்னது எல்லாமே வந்து என்னன்னா நான் யோசிச்சு வச்சிருந்த பாயிண்ட்ஸ். ஒன்ஸ் நம்ம ட்ரெய்லரை பற்றி ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா சொல்லணும்னு நினைக்கிற பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்களே எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த 3 minutes 17 secondsன்றது லிட்டரலி வந்து என்னன்னா எந்த இடத்துலையுமே எனக்கு லோவா அப்படி ஒரு மாதிரி லெக்சரர் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அது கிளியர் கட்டா என்ன சொல்ல வரோம், என்ன பாயிண்ட்ல இந்த படம் இருக்கு, எதை நோக்கி இந்த படம் இருக்கு அப்படின்றத பாக்குறவங்களுக்கு கிளியரா புரிஞ்சு அந்த படத்துக்கு வர்றதுக்கான ஒரு கரெக்டான கண்டென்ட் தான் ட்ரெய்லர்ன்றது. அவங்க கிரியேட் பண்ணதும் சரி, எடிட் பண்ணதும் சரி, பேட்டர்னே சூப்பரா இருந்தது. நான் அந்த பீரியட் பேக்ட்ராப் வந்து என்னன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. மேபி ஸ்க்ரீன்ல வந்து என்னன்னா பெரிய ஸ்க்ரீன்ல பாக்குறப்ப இன்னுமே நமக்கு அது வந்து என்னன்னா பெட்டரா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் சொல்லவே வேணாம், சூப்பரா பண்ணியிருக்காப்ல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஐ மீன் மேனரிசம். டைலாக்ஸாக பார்த்தீங்கன்னா சுதாகர் அவங்க சைட்ல இருந்தும் வந்து என்னன்னா ட்ரெய்லரில் அங்கங்கே வச்சிருக்க டைலாக்ஸே வந்து என்னன்னா நல்ல டைலாக்ஸ் தான். ரொம்ப ஒரு மாதிரி பெட்டரான ஒரு விஷயமா இருந்தது நான் பார்த்ததுல. ஏன்னா இது ட்ரூ ஈவெண்ட், ஸோ ட்ரூ ஸ்டோரி அப்படின்றப்போ இதை வந்து என்னன்னா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இந்த லெக்சரர் பேசிக்ஸ்ல காமிச்சிடக்கூடாதுன்றது மட்டும் எனக்கு மைண்ட்ல இருந்தது. பட் ஆனால் இப்போ பார்க்குறப்ப இது வந்து என்னன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு இன்டென்ஸான ராவா ஒரு ரஸ்டிக்கா இருக்கிற ஒரு படம் மாதிரி. அது மோரோவர் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப விறுவிறுப்பா போகுன்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னார்ல பிரகாஷ் ப்ரோ கூட கேட்டுட்டு, செகண்ட் ஹாஃப்லாம் கம்ப்ளீட்டா செம ஸ்பீடா போகும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேசிக்ஸ்ல தான் நான் ட்ரெய்லரை பார்க்குறேன். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. எனக்கு அதர்வா வந்து என்னன்னா மேஜரா ஒரு ஒன் ஆஃப் த சோல் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவர் தான் பராசக்திக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருப்பார் நான் நினைக்கிறேன். அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டீலில நல்லா பண்ணியிருந்தாங்க. ரவி மோகனுக்கு நான் திங்க் பண்ணி வச்சிருந்த விஷயம் என்னன்னா, விஷால் ப்ரோ சொன்னதுதான். அவரோட மேனரிசம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படத்துல இல்லாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல ட்ரீட் பண்ண விதம் நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருக்கு. ஸோ சாங்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 சாங்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. மோரோவர் அடுத்தடுத்த சாங்ஸ்லாம் கேட்க நல்லா இருக்கும். மேபி விஷுவலா பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது வந்து இல்லைன்னா லாங் ஹாலிடேஸ்ன்றப்ப பிரகாஷ் ப்ரோ அடிக்கடி சொல்ற மாதிரி இது செம ரன்னிங் இருக்கும், செமையான ஒரு கலெக்ஷன் பார்க்கும். மோரோவர் எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகுன்றதை நான் நம்புறேன், ஃபேமிலியாவுமே சரி. கமல், வெற்றி மாட்டுத்தாவணி ஓபன் பண்ணிட்டாங்க கமல். பார்த்தாச்சு. ஆனா 12 மணிக்கு ஓபன் பண்ணிருக்காங்க, 9 மணிக்கு பண்ணல. ஆமா, அதுதான் தெரியுமே தான். பரணி ப்ரோ நீங்க சொல்லுங்க, பிரகாஷ் சொல்லட்டும். ஓகே. அவர் பார்க்கல. நான் பார்க்கல. யாரு பார்க்கல? அதுதான் உண்மை. ஏன் பார்க்கல?
சரி விடுங்க விடுங்க, அவர் வேற ரெப்புடேஷன்ல பார்க்காம இருக்காரு. வேற பார்த்தவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. ஓ அப்படியே டைரக்டா படத்துக்கு போறீங்களா? ஓகே ஆமா ஓகே. ம். ப்ரோ. ஏங்க நாங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சரி விடுங்க, எல்லாம் இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல. விடுங்க விடுங்க, அது அவர் வேற எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கறாரு. விட்டுருங்க விட்டுருங்க. நம்ம அப்படி கேட்டு இல்ல. அவர் நான் இன்னும் ஆல்ரெடி புண்படுத்தி இது பண்ண சொல்லியிருந்தேனே வேணாம். ஸ்பேஸ்ல ஒரு ஏதாவது 3 ஸ்பெஷல் காரணம் இருக்கா பரணி? 3 நிமிஷம் ட்ரெய்லர்னா நான் வந்து பெருசா பார்க்க மாட்டேன்னு சொல்லி, நான் ஜனநாயகன் ஓப்பன் பண்ணப்பயே 2 மினிட்ஸ் அத மட்டும் தான் பார்த்தேன். 52 பார்க்கல. இல்லன்னா அதுவுமே ஸ்கிப் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலா. ஆல்மோஸ்ட் அதுதான் அந்த 2:30 அதுக்கு மேல போச்சு. பரணி ப்ரோ, மேல பரணி ப்ரோ, ஒடிசி அவங்க சொன்ன ஒடிசி மாதிரி பாத்தீங்களா இன்டர்வல் பரணி பாஸ் ப்ரோ? ஆகும். ஒடிசி பாத்தீங்களா அவங்க ட்ரெய்லர்? சொன்ன மாதிரி ஐயோ 2 பேர் பேசுனீங்க. கமல் சொன்னது கேட்டுச்சு. சுகன் சொன்னது கேட்கல. சுகன் என்ன சொன்னீங்க? இன்டர்வல் ஒடிசி பாஷா ட்ரெய்லர் தான். ஒடிசி ட்ரெய்லர் பாத்தீங்களா? நான் அது பார்த்தேங்க. அது 1.5 நிமிஷம் தானேங்க. சரி, பிரகாஷ் ப்ரோ இங்க 30 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரா இல்ல இருக்காரா அண்ணா? 30 மினிட்ஸ்ல வருவாரு. 30 அவர் மினிட்ஸ்ல வெளிய வரேன்னு சொல்லிட்டு ஃபங்ஷன்ல இருக்காரு. போனாரு. சரி அப்படியே பரணி, இந்த சங்கர வரப்பிரசாத் கார ட்ரெயிலர் பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு அது பிடிக்கலங்க. நீங்க குஸ்து சொல்லுங்க உங்களுக்கு. பல்தான் நல்லாவே இல்ல பல்தான். இந்த எனக்கு ஸ்பேஸ்ல யாரோ ஒரு ஆள் அது சொல்லிதான் நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிதான் இருக்கும். இந்த ஸ்பேஸ்ல எனக்கு தெரிஞ்சு பல்தானும் பிரகாஷ் ப்ரோவும் டிஸ்கஷன் பண்ண டைம்ல தான் இது யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பிரகாஷ் ப்ரோ அக்கடாட்டோ பத்தி பேசிட்டு இருக்கப்ப பல்தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். எங்கே அவருக்கு ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், அவரோடது ஏதோ லைட்டா ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து இந்த அனில் ரவிப்பிடியும் வந்து என்னன்னா ஒரு கண்டினியூஸா ஒரு ஹிட்டா வாங்கினவர் தான் டேரக்டர். இந்த படம் அவருக்கு எப்படி மிஸ் ஆகுமோன்னு டவுட்டாவே இருக்கு அப்படின்னு யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க. ஆனா யாரும் தெரியல. இந்த டிஸ்கஷன் போயிட்டு நீங்க இருக்கப்ப நம்ம விஷால், ஸ்பேஸ்க்குள்ள யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க. சுகன் ப்ரோ, நீங்க ம். சனாந்தி கோசம் ட்ரெய்லரும் போய் பார்த்துட்டு வாங்க. அது இதோட கிரிஞ்சா இருக்கும். இல்லப்பா, இல்ல, நான் என்ன நானும் அதான் சொல்றேன்னு சொல்ல கேளு. வந்தேன். இந்த ட்ரெய்லர் வந்து என்னன்னா, நான் அவரோட அந்த 2 படம் தான் நான் பார்த்திருக்கேன். பகவந்த் கேசரியும் இந்த லாஸ்டா வந்த சங்கராந்தி கோஷ் நான் மட்டும் தான் பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த F2 ஃபன் இதெல்லாம் சொல்றீங்களே, அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் இன்னும் பார்க்கல. பட் எனக்கு தெரிஞ்சு அவரோட அந்த அந்த ஒரு டாக் இருந்துச்சுல, பேர் இருந்துச்சுல, ஹிட் டைரக்டர், படமே மிஸ் ஆகாது. இந்த இந்த படத்துல மிஸ் ஆகும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏங்க 5 days to go போஸ்டர் வந்து ஜனநாயக டீம்ல இருந்து விட்டுருக்காங்க. அண்ணாவும் நம்ம பூஜா இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் இப்பதான் போட்டிருக்காங்க. பிளைண்டான ஒரு ட்ரெய்லர் கட்டு பல்தான். நீங்க பாத்தீங்களா பல்தான்? இல்ல சுகன் சுகன், நான் சிம்பிளா சொல்றேன். அனில் ராய்ப்போட ட்ரெய்லர் கடை அப்படிதான் இருக்கும். நான் இப்பவும் சொல்றேன், அந்த எல்லாமே அப்படிதான் இருக்கும். எல்லாமே அப்படிதான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இதாத்தான் இருக்கும். கேஷுவலா நார்மலா ஒரு தெலுங்கு படம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பகவந்த் கேசரி கதையும் அவரோட ட்ரெய்லர்ல இப்ப பார்த்தாலும் நல்லா இருக்கு பல்தான். அது ஆக்ஷன் ட்ரெய்லர் சுகன். நீங்க ஆனந்த் இது கேசரி பாருங்க, எக்ஸெப்ஷன். அது அனில் எக்ஸப்ஷன். ராவிப்பூடி அது படம் மாதிரி பாலையா அது வந்து அப்படிதான் கட் பண்ண முடியும். நீங்க இது பாத்தீங்கன்னாலும் ஓகே, நீங்க சங்கராந்திக்கு வஸ்தானும் பாத்தீங்கன்னாலும் ஓகே, F2 அந்த 2 படம் பாத்தீங்கன்னாலும் இப்படிதான் இருக்கும். இந்த படமும் கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலி கோர் பண்ண நம்ம விஸ்வாசத்தோட ஸ்டோரி தான். எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த சீன் எங்கெங்க கனெக்ட் ஆகுன்னு எனக்கு ஈஸியா கரெக்ட் ஆச்சு. ஓகே தான். எனக்கு அந்த அனில் ராவிப்பூடி ட்ரெய்லர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கோர் பிளாட் அவங்க எதுவுமே சுகன் சொல்ல. ப்ரோ, அது மட்டும் இல்ல, பல்தானுக்கு பர்சனல் கனெக்டர் இருக்கு சுகன் ப்ரோ. அது சொல்லியிருக்காரு, ஹீரோயின் அதான் பேர் என்னன்னு சொல்லியிருக்காரு தெரியுமில்ல? சொல்லியிருக்காரு சசிரேகா. சொல்லியிருக்காரு அதெல்லாம். ஆனா ஒண்ணு சொல்லணுங்க, அவங்க சூப்பரா இருக்காங்க. வயசான மாதிரியே தெரியல, அழகா இருந்தாங்க. கரெக்ட் 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 எனக்கு விஷால் ப்ரோ. எனக்கு அந்த நல்லா படத்துல அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா தேவையில்லாத ஆணி நீ மாதிரி இருந்துச்சு. உனக்கு இருக்கும், வேற ஒரு நல்ல உனக்கு இல்ல இருக்கும். இல்ல வேற ஒரு நல்ல நடிக்க தெரிஞ்ச ஹீரோயினோ இல்ல ஒருத்தான ஹீரோயினோ நடிக்க போட்டுருக்கலாம். தெரிஞ்ச ஹீரோயினா? சரி சரி, உங்ககிட்ட சண்டை போட்டு நான் எதுவும் பண்ண விரும்பல. உங்களுடைய கருத்து இது. சூப்பரா இருந்தாங்களா கமல்? நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் கமல். விஷால் ப்ரோ, எனக்கு அவங்க அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தாங்க. பாக்குறப்ப எனக்கு மிஸ்டர் லோக்கல் வைப் வந்துச்சு லைட்டா. மிஸ்டர் லோக்கலா? எஸ்கே ஒரு படம் பண்ணிருப்பாரு, அந்த படமா ப்ரோ? எஸ்கேவோட படம். அதேதான் அதேதான். சிவகார்த்திகேயன் படம் தானே சொல்றீங்க? மிஸ்டர் லோக்கல் அதுதானே சொல்றீங்க? ஆமா விஷால் அது ப்ரோ. உங்களுக்கு பிடிக்காதா? அது உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பெருசா பிடிக்காது. அந்த 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் சீன் அந்த எனக்கு புரியல. படத்துல இது மொத்தமாக விஸ்வாசத்துல பண்ண மாதிரி தாங்க இருந்துச்சு. விஸ்வாசம் செகண்ட் ஹாப்ல வர நயன்தாரா தாங்க அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, விஸ்வாசம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நானு. விஷால் ப்ரோ, இந்த படமே அந்த கதை தான் விஷால் ப்ரோ. அதே கதை தான். ஆமா பல்தா, தெரியும் பல்தா. நடுவுல வெங்கி மாமாலாம் எப்படி வராருன்னு பார்ப்போம். அவரு வந்து ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, ஒரு 15 நிமிஷம் பல்தான் அதெல்லாம் கேட்கல. பிளாக் பஸ்டர் படம். சரி பரணி ப்ரோ, இந்த மலையாளத்துல களம் காவல் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுல்ல, ம். அன்னைக்கு சேம் டேட்ல தீரம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா, இந்திரஜித்தோட படம். ஆமா.
அதை பத்திலாம் இங்க பேசியிருக்கோமா நம்ம? நான் தான் கேட்காம விட்டுருக்கேனா? இல்ல நம்ம பேசல. ஏன்னா அந்த படம் நல்லா இல்ல. நல்லா இருக்கிற படங்கள் பத்தி பேசவே டைம் இல்ல. அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நானே சொல்லியிருப்பேன், நல்ல ரிவ்யூஸ் வருது அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி. அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வரல. அதனால பேசல. வேற எதுவும் இல்ல. அப்படியா? ஆனா புக் மை ஷோ பார்த்தேன். தீரம்னு போட்டு ஏதோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இருந்துச்சு. என்னடா படம் இது அப்படின்னு செக் கார்த்தி பண்ணி படம் பார்த்தா சுகன். ரிலீஸ் டேட் இல்ல தலைவா. தீரம் 2025 தான் போட்டிருந்தது. ஆமாமா. என்ன இந்த படம் இருக்கு, அவரோட படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்தது. சரி ஓகே, இந்த மனுஷன் நல்ல நடிகர் போல, நல்ல படம் நடிப்பாருன்னு நினைச்சிட்டு ஸோ என்ன பண்ணேன், ட்விட்டர்ல போயிட்டு தீரம்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய பேர் பாசிட்டிவா ட்வீட்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஐஎம்டிபி போய் செக் பண்ணி பார்க்குறேன், 9.1 இருந்தது. எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணோம்? இல்ல இதை சொல்லிட்டு நாம எதுவும் கேட்காம சுகன் விட்டோமா அப்படின்னு எத்தனை சொல்லி பேர் உங்ககிட்ட ரிவ்யூ கேட்கலாமா தான் சொன்னேன். போட்டாங்கன்றதை நீங்க கவனிக்கணும். அதான் ஐஎம்டிபியோட முக்கியம். 2 பேர் கூட 10 சுகன் கொடுத்தாங்க 9 வரும் சுகன். சுகன் நான் அதை நீங்க பாத்துருங்க ஒரு வாட்டி. இப்பவும் சொல்றேன். இந்த ரொம்ப சின்ன படத்துக்கு ஐஎம்டிவி ரிவ்யூஸ் நம்பாதீங்க. அது மட்டும் ஷூரா சொல்றேன். புக் மை ஷோ ரிவ்யூஸுமே வந்துட்டு நான் எப்பயுமே வந்துட்டு அந்த ஒரு 1Kக்கு மேல இல்ல 1.5Kக்கு மேல இருந்துச்சுன்னா தான் அத பத்தி கொஞ்சமா கன்சிடர் பண்ணுவேன். புக் மை ஷோ ரேட்டிங்ஸு. இல்லனாலும் நான் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஐஎம்டிபி ரேட்டிங்ஸு சின்ன படங்களுக்கு சுத்தமா கன்சிடர் பண்ணவே மாட்டேன். சரி ஓகே தலைவா, அப்ப படம் நல்லா இருக்காதுல்ல? இல்லங்க. நான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் படம் நான் ஒரு 2, 3 ரிவ்யூஸ் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க எதுவுமே படம் நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, டன். ஏங்க இருங்க, யாரு நம்ம இவரோட கௌதம் கார்த்திகோட இந்திரஜித்தா? இல்ல இல்லப்பா, இந்திரஜித் தான். தீரம் படம் பேரு பல்தான். ஐயோ, இந்திரஜித் அந்த என்றது பக்கம் ஆக்டர் பேர். போயிடாதீங்க, இந்திரஜித் அந்த பக்கம் சுகுமார். போயிடாதீங்க. இந்திரஜித் சுகுமார்ன்ற ஒரு ஆக்டர், ஒருத்தர் மலையாளத்துல இருப்பார்ல. சாரி ப்ரோ, சாரி தெரியல. நான் இந்திரஜித்னு நினைச்சிட்டேன். இல்ல ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால விட்டுருங்க. அந்த இந்திரஜித்ல தேட்டர்கள் சம்பவம் தான் மறக்க மாட்டேன்டா. ஆள விடுங்கடா டே. நாளைக்கு ஐயா நீங்க நாளைக்கு அரியரை போற வீரமல்லவே பரணி ப்ரோ, பார்த்தவரு, சர்வமயா. அதெல்லாம் ஏமாத்திரம். ஹரிஹர வீரமுள்ள 5 வாட்டி பாப்போம் தான் இந்திரஜித்துக்கு. கேட்டுச்சா? நாளைக்கு போற பரணி ப்ரோ இருக்க போயிட்டாரா அவரு? போயிட்டார். ஆமா, கனெக்டிங்ல போயிட்டாரு. ஐயா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போஸ்டர் அண்ணாவும் பூஜாவும் இருக்கிற மாதிரி விட்டுருக்காங்க. அப்புறம் இப்பதான் ஒரு பாட்டு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு நல்லா வச்சா நல்லா இருக்கும். 2 பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. அம்மனி டான்ஸ் ஆடினாவே வைரல் ஹிட் ஆயிரும். அப்படி ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல இல்ல. இப்ப ட்விஸ்ட் என்ன தெரியுமா? பிரகாஷ் ப்ரோ 1/2 மணி நேரத்துக்கு பிஸி. அவர் வர வரைக்கும் பரணியாலையும் மேல வர முடியாது. இது நம்ம ஆட்டம், ஆடு பல்தான். நான் என்ன தாடுறது இந்த மாதிரி? இல்ல வேற யாராவது இருந்தா கூட புதுசா பேசலாம். பரணி ப்ரோவும் போயிட்டாரு. ப்ரோ சன் டிவில ஆமா, சந்திரமி கோவஸ்ட்ல இப்ப இருந்து இருக்கு. எதிர்த்து போல. இப்பவுமே படம் வந்து டல் அடிக்கிறது இல்ல, போர் அடிக்கல. சுகன் ப்ரோ, அது ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு. என்னாச்சு? அதெல்லாம் மாநாடு மாதிரி லூப்ல போயிட்டு இருக்கு ஒரு சில சீன்ஸ் எல்லாம். ஒரு சில சீன்ஸ் சாங் எல்லாம் அத்திந்தம் சாங் 2 வாட்டி, தேவடா சாங் 2 வாட்டி. பிரேக் எனக்கு போட்டு தெரிஞ்ச முடிச்சுட்டு 6வது 2 மறுபடியும் வாட்டி அதே சீன்ல இருந்து போகணும். ஆரம்பிக்கிறானுங்களா? ஆமா. அது வழக்கமா பண்றது. அனிருத் பெர்ஃபார்மன்ஸ் இப்பதான் போயிட்டு இருக்கு. போட்டும். கமல், எனக்கு இந்த ஏஆர் முருகதாஸோட பைட் சாங் தளபதி திருவிழால ஏதாவது போட்டாங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு information போடல அன்னைக்கு. போட்டிருந்தா ஆனா இப்ப எப்படிப்பா வந்து எதுவுமே புதுசா ஆட் வராம பண்ணிட்டாங்களா இருந்திருக்கும் நியூஸ் என்னன்னு அன்னைக்கு. ஆனா இப்ப இல்ல, இவரு பைக் டிவில கொடுத்திருக்காரு, இப்ப டிவில ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. எப்ப ஆட் டிவில பண்ணான்னு தெரியல. போட்டிருக்காங்கப்பா. அன்னைக்கு அங்க இப்போ நடக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்கு போட்டாங்களா, அங்க போட்டாங்களான்னு தெரியல கமல், அதுதான் கேக்குறேன். அங்கேயே போட்டு மிஸ் ஆயிடுச்சா இல்ல நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஆனா இங்க ஆடியோ லான்ச்ல வந்து இங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஏஆர் முருகதாஸோட பைக் ஆட் பண்ணிருந்தாங்க 3 நிமிஷத்துக்கு. நம்ம அதான் கேட்டேன். நம்ம எவின பாத்தீங்களா? சுகன் ப்ரோ பைத்தியம்னு சொல்லியிருக்காரு. சரி, அதை விடுங்க. இல்ல எனக்கு எப்படி தெரியல. அது இங்க மாவீரன் முன்னாடி எப்படி வந்துட்டு இது வந்துச்சு ஸ்பீச் எல்லாம்?
ஆனா நம்ம எபின் ப்ரோ தமிழ்ல இருந்து படம் வரும்போதெல்லாம் வேகாத தெலுங்கு படத்தை ப்ரோமோட் பண்ணிட்டு தான் இருக்காரு கமெண்ட் செக்ஷன்ல. அவரு சப்போர்ட் பண்ணாலே உருப்பட மாட்டேன். இப்ப என்ன படம் போட்டிருக்காரு? ராஜா சிவன் சாபா? உங்களையா சுகர் ராஜா திட்டுறாரு? சாபு, என்னாச்சு? சிரஞ்சீவி படம். அவருக்கும் சுகன் அதை நானே தெரியல பார்த்து தலைவா, தான் நினைக்கிறேன். ஏன் எனக்கே இந்த ஸ்பேஸ்ல தெரியலையா. அந்த படத்தை அப்டேட் கொடுக்குற போது அவங்களால 2வது ஆளு பிரகாஷ் ப்ரோ. ஒரு நிமிஷம் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, ட்ரெய்லர் லைக் மிக்ஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ், காமெடி, ஃபேமிலி, லவ், ஆக்ஷன் ஆல் இன் ஒன் மூவி. அனதர் சங்கராந்தி பரணி சம்பவம். ப்ரோ இங்க பெரிய படம் வரப்ப அங்க இருட்டறையில் முரட்டு குத்தே வந்தாலும் அங்கதான் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. எந்த பெரிய படம் வந்தாலுமா? இங்க பெரிய எந்த படம் படம் வந்தாலும் வந்துச்சுன்னா சரி, சூர்யா படத்தை வர. ஓ, ஏங்க உங்களுக்கு ஒரு படம் நீங்க ஏங்க பரணி ப்ரோ, அவர் உங்களுக்கு அண்ணன் மாதிரி. நீங்க தம்பி, அவர் அண்ணன், அவ்வளவுதான். இல்ல புரியல, என்ன பழுத்தான் சொல்ல வரீங்க? இஃப் யூ நோ யூ நோ ப்ரோ. இஃப் யூ நோ வன்மம் கேட்கறது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க என்னன்னு. அதுதான் அதான் நான் கமல் சொல்றேன்ல, சொல்லிட்டாருல. வன்மம் கேட்கறது இல்ல அப்படின்னு பல்தான் மீன் பண்றாரு பாருங்க ப்ரோ. நான் இல்ல, அது இல்ல, அவர் உங்களுக்கு சூர்யா மேல ஒரு கோவம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு சூர்யா மேலே தனுஷ் மேலே ஒரு கோவம் இருக்குல்ல, அதே மாதிரி கமல் இது நம்ம எவினுக்கு வந்து சூர்யாவை தவிர எனக்கு எல்லாத்து சூர்யா மேலே ஒரு மேலேயும் கோவம் இருக்கு. தனுஷ் மேலேயும் கோவம் இருக்குன்னு யார் சொன்னா? நீங்களே தான். நான் எப்ப சொன்னேன்? நீங்க பரணி ப்ரோ நீங்க இப்ப அவரே அடுத்த வாரம் நீங்க பேசிக்குவோம். இப்ப இப்ப நீங்க எபினிய மேல கூப்பிட்டு கேட்டீங்கன்னாலும் எனக்கு யார் மேலேயும் ஒன்றும் கிடையாது. நான் ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொன்னேன்றாரு. ஐயோ, நான் அப்படிலாம் இல்லப்பா. சரி, ஓகே. நீங்க ஏதோ கேட்டிருந்தீங்கல்ல, ஏதோ ஸ்பீச் என்னமோ, அது என்னன்னு சொல்லுங்க. இல்ல, விஜய் ஸ்பீச் ஆல்ரெடி வந்துருச்சு. பட் ஆனா இன்னும் ப்ரோக்ராம் அது அவங்க ஜி ஃபைல் அப்லோட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அது அவங்க ஜி ஃபைல் அப்லோட் ஃபுல் பண்ணிட்டாங்க ப்ரோக்ராமே OTT ல. அப்லோட் பண்ணிட்டாங்களோ? 2 பார்ட் அப்லோட் பண்ணானுங்க. அது செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அப்லோட் நான் ஒன்றும் பார்க்கல. நான் ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் ஹெச்டில டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு இல்ல இல்ல, வச்சிருக்கேன். அதுதான் நானும் அண்ணா ஸ்பீச் மட்டும். மீன்ஸ் ஸ்பீச் மட்டும் வந்துச்சு. நான் இது டவுன் பண்ணிட்டேன். பட் ஆனா நான் இன்னும் பார்க்கல. அதான் இப்போ இது ஸ்பேஸ் முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு இருக்கேன். நானும் அதுக்கு தான் வெயிட்டிங். ஏன்னா இவனுக்கு ப்ரோக்ராமோட ஆட் அதிகமாக போட்டு கடுப்பேற்றுறானுங்க. ஆமா, ஆனா சன் டிவில எஸ்கே ஸ்பீச் ஆட் இல்லாம போட்டாங்க. அவர் பேசினதே 5 நிமிஷம் தாங்க. அதுக்கு ஆடா? புரியலையே எனக்கு. நீங்க பாத்துட்டீங்களா? பழத்தானே 5 ஏங்க 1/2 மணி நேரம் பேசினா ஒரு ஆடு போடுவாங்கங்க. 5 நிமிஷம் பேசுறதுக்கெல்லாம் டக்குன்னு எதுக்குங்க? எனக்கு 2 நிமிஷம் பேசிட்டு ஆடு விட்டுட்டு மீதி 2 நிமிஷமா போடுவாங்க. ஓகே, வன்மம் ஏங்க இருக்கா? அது ரஜினி இது ஜெயிலர் தான் எது 1 மணி நேரம் 5 நிமிஷம் பேசுவார். அதுக்கே ஆட் பண்ணல அவங்க. கமல் இது 1 மணி நேரம் 5 நிமிஷம் இல்ல அது ஆமா, லாஸ்ட் ஸ்பீச். ஜெயிலரா ஜெயிலர் இல்ல இல்ல, கூலியா? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பீச். ஜெயிலர்லாம் ஜெயிலரா? கம்மியா அதுக்கு அடுத்து தெரியல. 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஏதோ ஒரு ஆடியோல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் அவர் மட்டுமே பேசி பயங்கரமா என்கேஜிங்கா வச்சிருந்தாரு. இதுல நடுவுல வந்து ஜெயிலர் ஏதோ தான். மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதெல்லாம் ஆட் பண்ணிருந்தாங்க. நடுவுல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரிஜினலோட ஹையாவே போச்சு. அது ஜெயிலரா? ஆமா, ஜெயிலரா கூலியா இல்ல வேட்டையனான்னு கூலி தெரியல. இல்ல, கூலி இல்ல இல்ல, வேட்டையன் கம்மியா தான் பேசினாரு. ஜெயிலரா கூலியா? ஜெயிலர் தான் ப்ரோ. ஜெயிலர் தான் ஆனா கொண்டு சொல்றது வருங்க. ஜெயிலர் தான். ஏற்கனவே கொஞ்சம் பேசிட்டு ஓகே நடுவுல ஓகே. கொஞ்சம் விட்டுட்டோன்னு திருப்பி ரீஷூட் எல்லாம் பண்ணி அப்படி வந்திருக்கும் ஜெயிலர். ஆமா, நடுவுல நிறைய பேர் விட்டுட்டேன்னு சொல்லிடுறோம். சரி பரணி ப்ரோ, இந்த கீழே சுரேஷ் பின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வேணா மேல கூப்பிடுங்க. அவரோட ஒப்பீனியன் கேட்போம். அவர் உங்க ஆள் இல்ல, தான். ஏங்க யார் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் சரி நான் அக்செப்ட் பண்றேன். எனக்கு பிரச்சனை இல்ல. ப்ரோ மேல வாங்க ப்ரோ, உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நாங்களே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வாங்க ப்ரோ மேல. யார் வேணாலும் மேல வரலாம், பேசலாம். ஆமா, நாங்களே திருப்பி பேசிட்டு இருக்க மாதிரி எங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் போகுது. கேட்குறீங்க. மேல வந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா, சரி. இன்னைக்கு வந்து எபின் ப்ரோ நீங்க மேல வாங்க ப்ரோ. வந்து ட்ரெய்லர் 2 ட்ரெய்லருக்கும் ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க ப்ரோ. எபின் ப்ரோ வாங்க பேசுவோம். இல்ல, நான் அந்த நேத்து சொன்ன அவர் நடுவுல ஐபிஎல் சண்டை நடக்கும்போது மேல வந்தார் ஒரு வாட்டி எபின். ஓகே, நான் நேத்து ஒரு படம் சொன்னேன், ஒரு 1 hour பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி புதுசா ஒரு ரொமான்ஸ் ஃபிலிம்ல இப்படி ஒரு இது எனக்கு புதுசா இருந்துச்சு. என்ன சொல்ல, கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்துட்டு அவங்க வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த
எப்பயுமே சைஃபைல வந்து பெருசா லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த சைஃபை லாஜிக் மட்டும் பெருசா சுத்தமா பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லாயிருக்கும். எனக்கு எண்டிங்குமே வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நல்ல படம். ஸோ யாருக்காவது ஒரு புதுசா வந்து ஒரு ரொமான்ஸ் ஃபிலிம் பிடிக்கும் அப்படின்னா, ட்ராமா ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும். சைஃபைல அப்படின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி படம் பேரு சோர் த வைஃப் ஃப்ரம் ஃபியூச்சர். அந்த டைட்டில்லயே இருக்கு என்ன சைஃபைன்னு சொல்லி. நான் அந்த படம் சொன்ன படமா? சரி சரி ஓகே. பாட்டு அந்த படம் ஆல்ரெடி எப்ப பார்த்தீங்க மாவீரன்? அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஃபில்மி கிராஃப்ட் ரிவ்யூ போட்டாரு. யூடியூப்ல இருக்கு. எப்போ வேணா டெலிட் ஆகலாம் பாத்துருங்க அப்படின்னாரு. சப்டைட்டிலோட இருந்துச்சு, யூடியூப்லயே பாட்டேன். அப்படி ஆனா சொல்லவே இல்லையே நம்ம ஸ்பேஸ்ல. ப்ரோ நான் நிறைய படம் பார்க்குறேன். ஏதாவது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா தான் சொல்லுவேன். வந்து அது இப்ப இந்த படம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? நல்லா இல்ல போல இருக்கு. எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அந்த ஒய்ஃப் ரிப்பீட்ல வந்துகிட்டே இருக்கிறது அதானே? அதத்தான் சொல்லாம வச்சிருந்தேன். இவ்வளவு நேரம் ஏங்க சைஃபை நீங்க தான் டைட்டிலே சொல்லிட்டீங்க. அந்த டைட்டில் விஷால் ப்ரோட்ட மறுபடியும் சொல்லுங்க. வைஃப் ஃப்ரம் ஃபியூச்சர் தாங்க சொன்னேன். சத்தியமா சொல்றேன் மாவீரன். அப்புறம் சைஃபைன்ட்டீங்க, ஒய்ஃப் ஃப்ரம் ஃபியூச்சர்ன்ட்டீங்க. இருங்க மாவீரன். அது நான் லூப்புன்னு வந்து தெரியாது பாக்குறப்போ நீங்க தான் உடைச்சிட்டீங்க. பரவாயில்ல. பாக்குறப்போ அந்த படம் வந்துட்டு ஒரு டைம் ஆனா டிராவல். படம் ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துலயே கதை தெரிஞ்சிரும். இது எல்லாமே 5 நிமிஷத்துலயே வந்துரும். ஆமா. பட் ஆனா வந்துட்டு அந்த 40வது நிமிஷம் டைட்டில் போடுவாங்க தெரியுமா? அந்த இது ஆமா எனக்கு ஆமா. ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த அந்த இடம் வந்துட்டு ஒரு மாரி செம்மையா இருந்துச்சு எனக்கு. விஷால் ப்ரோ, சொல்லுங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. உண்மையிலே விஷால் ப்ரோ அவ்வளோதான் அந்த படம். அப்படியா? என்னங்க? அதான் படம். பரணி 2 ப்ரோ, கெட்ட கீழே பழக்கம். உங்களை டேக் பண்ணி ஒருத்தர் ஸ்பீக்கர் கேட்டிருக்காரு பாருங்க, ஜான்ஸ்னு. இல்ல. 2 கெட்ட பழக்கம் இருக்கும். அந்த 2 கெட்ட பழக்கத்தையும் விட்டுருங்க. அதான் லைஃப் அப்படின்றது தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது 2வது என்னன்னு சொல்லி. ஓகே ஓகே. பரணி ப்ரோ நம்ம 2 பேரும் தான் டாக் பண்ணி பரணி கேட்டிருக்காரு. அவரை ஸ்பீக்கர் சொல்லுங்க. போடுங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? கேக்குது. ஜான் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ எனக்கு 2 ட்ரெய்லருமே பிடிச்சிருந்துச்சு. ஆ, ஆனா இப்போ இது பகவத் கேசரி ரீமேக்ன்ற மாதிரி இருக்கு. இப்போ தெலுங்குல இது அதுக்கு போகுமா ப்ரோ அது? அவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க, அதனால கேட்குறேன் டவுட்டு. ப்ரோ கேக்குதா? கேக்குது. யாருமே பதில் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு பார்ப்பாங்கன்னு தான் தோணுது. மோர் தென் அந்த ஒரு கோர் ஸ்டோரி எடுத்துக்கிட்டாலும், இதுல வந்து சில விஷயங்கள ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்துட்டு, அ ஃபர்ஸ்ட்டு எப்படினாலும் வந்து அவரோட ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அது இன்னும் பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வர்றப்போ, எ யாரா இருந்தாலும் ரீமேக்கா இருந்தாலும் அவங்க வந்து போய் பார்ப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சில பேர் அது ஆமா ஆமா ப்ரோ. ஆனா இது கொஞ்சம் நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகுதோன்னு தோணுது. தெலுங்கு ஆடியன்ஸ் ரொம்ப அடிக்கிற மாதிரி ஃபீல். அதனால ஒரு டவுட் இருந்தது. தெலுங்கு ஆடியன்ஸ் இல்ல ப்ரோ, கூட ரிலீஸ் ஆகிற ஒரு போட்டிக்கு தான் அது தேவையில்லாம ஒரு விஷயத்துல அவங்க ட்ரிகர் ஆகி அட்டாக் பண்ணிருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது விடுங்க. அது அந்த கேங் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஃபார் த சர்ப்ரைஸ், அங்க ராஜா ஷாபுக்கு இருக்கிற அளவுக்கு தேட்டர் வந்து அதுக்கு என்ன தேட்டர் போட்டிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே இந்த படத்துக்கு தேட்டர் போடுறாங்க. அதுவே அன்எக்ஸ்பெக்டட் தான். ஓகே ஸோ அங்கேயும் ஓரளவுக்கு கை இருக்கு. ஓகே பரணி, பராசக்தி ட்ரெயிலரை பத்தி நீங்க அவர் படம் பேசிட்டீங்களா? ட்ரெய்லரே இல்ல பார்க்கலையா? பார்க்கவே இல்லைன்னு சொன்னீங்களா? அது உண்மைதானா? இல்ல பார்க்கவே இல்லன்னு சொன்னது இதெல்லாம் வந்து உண்மைதான் என்ன, பிரகாஷ்னா. நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல. எனக்கு எனக்கு வந்து இதையும் வன்மமா தான் தெரியுது. சரி யார் பரவாயில்ல, நானா? இருந்து போட்டோம். இதுல என்ன ஆமா, வன்மம் சொல்லுங்க? சரி பார்ப்போம். சொல்லுங்க. நான் எனக்கு நான் சொல்றேன், அது ஒரு சொல்லுங்க. வன்மமா தான் இருக்கு. வன்மம் தான் இது. நான் சொல்றேன். சரி, மத்தவங்க எல்லாமே ட்ரெயிலர் பத்தி வன்மம் சொல்லியாச்சா? என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்கண்ணா. அதை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்றேன். சூரியன். இது எல்லாம் ட்ரெயிலர் பத்தி பேசியாச்சா? இவர் ஒருத்தர் யாரா அது? சுகன். சுகன் அப்படி போயிடுச்சு. அப்புறம் ஃப்ளோல ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க வேற. பரணிக்கு வர வர வன்மம் அதிகமாயிட்டே போகுது, எல்லாருமே அதிகமாயிட்டு போகுது. இல்ல. ஒன்றும் சொல்றது ஆனா இல்லை. நான் மீன் இல்ல பண்ணதுதானே இல்ல தலைவா நீங்களும் அவரோட இது சேஃப் பண்ணீங்க. இல்ல அவர் எனக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியும். நான் வந்து அடுத்த வாரம் இந்நேரம் சேம் டைம் நான் சொல்றேன் அவர் ஏன் இந்த படத்துக்கு ட்ரெய்லர் பார்த்தாரு, அந்த படத்துக்கு ஏன் ட்ரெய்லர் பார்க்கலன்னு.
இல்ல. நீங்க எதுவா இருந்தாலும் அடுத்த வாரம் சொல்றேன், நாளைக்கு சொல்றேன்னா சொல்லணும்னு இல்ல. ஆல்ரெடி வந்துட்டு என் மேல நீங்க வன்மம் கக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால இப்பயே கக்கிறீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப பிரகாஷ் ப்ரோ வந்து அந்த 2 சர்ப்ரைஸ் உடைக்க சொல்லுங்க. அவர் அந்த சர்ப்ரைஸ் சொன்னாருன்னா நான் இதை சொல்றேன். அவரு சர்ப்ரைஸ் சொல்றதுக்கும் நீங்க என்கிட்ட சொல்றதுக்கும் என்னங்க சம்பந்தம்? எங்க மண்டை வெடிக்குதுல அது என்னன்னு தெரியாம அது நீங்க அத எங்களுக்கு பைத்தி அவர்கிட்ட பிடிக்குதுல. சொல்லுங்க. என்கிட்ட சொல்ல வேண்டிய பல்தான் விஷயத்தை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க. பல்தான். அன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ போட்ட ட்வீட்டுக்கெல்லாம் நான் தூங்கவே இல்லை. சரி தலைவா, சொல்லுங்க உங்க ஒப்பீனியன் ட்ரெய்லர். எனக்கு வந்து பராசக்தி ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது வந்து 3 விஷயம். ஒண்ணு வந்து படத்தை வந்து அதர்வா ரோல வந்து சூப்பரா ட்ரெயிலர்ல வந்து இது பண்ணது. ஏன்னா நான் வந்து பராசக்தி மாதிரி ஒரு டைட்டில் பராசக்தி மாதிரி எல்லாம் பண்ணதுப்ப சிவகார்த்தியின் ஃபுல் மாஸ்க் பயங்கரமா ஏற்றிடுவாங்க அப்படின்னு. ஆனா கிட்டத்தட்ட பாஷா டெம்ப்ளேட் நான் ஒரு ட்வீட்டே போட்டிருப்பேன் பாத்தீங்களா. ஒரு பாஷா டெம்ப்ளேட்ல வந்து இவங்க வந்து அந்த ஹீரோ ரோல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி மேனா இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரிபல் ஆகுறது. அந்த ஃபேமிலி மேனா இருக்கும்போது எவ்வளவு அமைதியா இருக்குது. அந்த அது போக வந்து இதுக்கு எதிரான ஒரு வேலையில ஹிந்தி ஹிந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இருக்கிறனால அந்த ஹிந்தி திணிப்புங்கிறத அது அவருக்கு திணிப்பாவே தெரியலங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஒரு அது அங்க இருந்து ஆரம்பிச்சதுங்க ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. டோட்டலா எனக்கு பல விஷயங்கள் இல்ல சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஒண்ணு வந்து சிவகார்த்திகேயனோட ஸ்கிரீன் டைம் ட்ரெய்லர்ல கம்மி பண்ணிக்கிட்டு அதர்வாக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. ரெண்டாவது என்னன்னா சிவகார்த்திகேயனோட பர்ஃபார்மன்ஸ் ட்ரெய்லர்லயே நல்லா இருக்கு. ரொம்ப ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மெருகேறிட்டே போறாரு பர்ஃபார்மன்ஸ் தெரியுது. சொல்லலாம் ட்ரெய்லர் வச்சு நீனே சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா அந்த ட்ரெய்லர்ல அந்த ஐ ஷாட்ஸ்ல இருந்து அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. சுதாகர் டச் தெரியுது அந்த பர்ஃபார்மன்ஸ்ல தெரியுது. அப்படி சூரிய ரிப்போர்ட்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த நீங்களும் இல்லலாம் ஒரு கோடி ப்ரோக்ராம்ல வந்து சூர்யா வெளியே வராம இருந்தாரு. அது வந்து சூரிய ரிப்போர்ட்டர் தான் முதல்ல வெளியே வந்தார். டோட்டலா அந்த மாதிரி பேசாம கையை ஒரு மாதிரி வச்சு பேசாம டைலாக் டெலிவரி வேற மாதிரி பேசாம சூரிய ரிப்போர்ட்ல வேற மாதிரி வந்தாரு. அந்த அப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒருத்தவங்க வந்து ஆக்டர் வந்து பெஸ்ட் வாங்க முடியும் சுதாகர் நம்ம வந்து இந்த இறுதி சுற்றுல பார்த்தோம். இதுலயும் பார்த்தோம் சூரிய ரிப்போர்ட்ல. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்லயுமே பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு சைடு ரவிமோகன் வந்து அவருடைய ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம ரெகுலர் வாய்ஸ் டோன் இல்லாம ரெகுலர் பாடி லாங்குவேஜ் இல்லாம டோட்டலா எல்லாமே ரொம்ப டிஃபரா இருந்துச்சு. அதர்வாக்குமே ஒரு நல்ல ஒரு பயங்கர நான் எப்படி சொல்றது அதர்வாக்கு அந்த பர்ஃபெக்ட் ரோலா தெரியுது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது அதர்வா ஜஸ்ட் ஒரு ஒரு நேம் சேக் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். போஸ்ட் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது மாத்தி சொல்லிட்டேன். போஸ்ட் பார்க்கும்போது இதுல இத்தனை நாள் வரைக்கும் எப்படி நினைச்சேன். ஆனா இதுல அவருக்கு தான் பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம ராஜேந்திரன் ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டோம்ல அந்த கேரக்டரை இவர் வகையில தான் வடிவமைச்சிருக்காங்கிறது இப்பதான் தெரியுது. எல்லாமே பயங்கரமா வந்து எல்லாமே அதுக்கு போக என்னன்னா இன்னும் சர்ப்ரைஸா இருந்தது. தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. 1960s நடந்துச்சு. பொள்ளாச்சியில ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருந்துச்சு. பெருசா அது வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் பேசப்படாத ஒரு சம்பவம். ஆனா அரசியல்ல ஒத்து கவனிச்ச நிறைய பேருக்கு அந்த சம்பவத்தை பத்தி தெரியும். அந்த சம்பவத்தை படத்துல அட்டாச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து அது வந்து மிக பெரும் சம்பவம். எப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரியுமா இல்ல யாருக்கு தெரியும் யாருக்காவது தெரியுமா அண்ணா கொஞ்சம் பொள்ளாச்சி சம்பவம்? சொல்லுங்க அதை பத்தி. ஏன்னா இது இல்ல மெய்யழகன் நான் சொன்னாரு, சொல்லட்டுமா? அந்த தெரியல. மர்டர் நான் பண்ணி அங்கேயே பேசட்டுமா? புதைச்சது தானே ப்ரோ. இல்ல அதாவது நான் கொஞ்சம் பேசட்டுமா? இல்ல, அதாவது நண்பா கேக்குதா? இந்தியாவுல கேக்குது கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஆ, இதை. இந்தியாவுல இந்தியாவுல தமிழ்நாட்டுல முக்கியமா ராணுவத்தை வச்சு இந்த சுட்டு கொண்டது வந்து முதல்ல நடந்த சம்பவங்கிறது பொள்ளாச்சியில நடந்துச்சு. அந்த இந்திய எதிர்ப்பை வச்சு ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு வேறமான ஒரு விஷயமா அத நடந்துச்சு. நான் எப்படின்னே அத சொல்றேன். குழந்தைகள் பெண்கள் கூட பார்க்காம இல்ல அத நான் எப்படின்னே சொல்லிடுறேன். போஸ்ட் ஆபீஸ்ல வந்து அஞ்சலகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப வந்து போஸ்ட் ஆபீஸ் சொல்றோம். அப்ப வந்து அஞ்சலகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த அஞ்சலகத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஹிந்திய வந்து இது பண்றாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல பொள்ளாச்சியில. அப்ப அங்க வந்து அந்த பொள்ளாச்சியில தான் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அஞ்சலகத்துல இந்த மாதிரி ஹிந்தி நீங்க இது பண்ணக்கூடாது, நாங்களாம் தமிழ்ல எழுதுறவங்க அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு மேல ஏறி அத அஞ்சலகத்துல வந்து அழிக்கிறாங்க. அதை வந்து ராணுவத்தை கூப்பிட்டு கொடூரமா சுட்டுக் கொள்றாங்க. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து சுட்டுக் கொள்றாங்க பொள்ளாச்சியில. அந்த 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 பொணங்களை எரிக்க முடியாம அதை வந்து ஒரு ஒரு கூட்டா போட்டு கட்ட வச்சு எரிக்கிறாங்க. இது வந்து வரலாறு. இந்த ட்ரெய்லர் பார்த்தது, இந்த ட்ரெய்லர் இப்ப படம் வந்தது கூட எனக்கு வந்து இப்ப நான் வந்து சினிமா பேசுறவங்க கிடையாது, இல்ல மத்தது பேசுறவங்க கிடையாது, பிக் பாஸ் மற்றது. நான் அரசியல் பேசுறவன் தான். நான் ஒரு திமுக சப்போர்ட்டர் தான். நான் இந்த இந்த வரலாறு எல்லாம் பல இடத்துல பேசியிருக்கோம். ஆனா இந்த படத்துல இதை காட்டும் போது, இந்த ட்ரெய்லர்ல காட்டும் போது இது எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அஞ்சலகம்னா போஸ்ட் ஆபீஸ். ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டர் எழுத முடியாதுங்க. லெட்டர் எழுதும் போது நீங்க வந்து அந்த லெட்டரை எழுதிட்டு அது மேல நீங்க வந்து ஹிந்தியில எழுதணும் அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து ஒரு 1963 இது இது நடந்திருக்கு அப்படின்னும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு?
இப்ப உங்களால எந்த எந்த இதுல வேணா ஸ்டேட்டஸ் போட முடியும், எந்த லாங்குவேஜ்ல வேணா ட்விட்டர்ல போட முடியும். உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு, நமக்கு இருக்கு, நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. ஆனா அப்ப அப்படி எழுதவே முடியாதுங்க. அப்ப எழுத முடியாத இதுல அப்ப அவங்க வந்து சண்டை போடுறாங்க, கோவப்பட்டு மாணவர்களும் மத்தவங்களும் குழந்தைகளும் பெண்களும் சண்டை போடுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் சண்டை போடுறவங்கள டெல்லியில இருந்து ராணுவத்தை இறக்கி சுட்டு கொல்றாங்க. அந்த பிணத்தை எடுத்துட்டு போயிட்டு எப்படின்னா குப்பை மாதிரி எரிக்கிறாங்க. குப்பை எரிப்போம்ல, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் குப்பை எரிப்போமே, அந்த மாதிரி குப்பை மாதிரி எரிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அந்த பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் ஆகட்டும், இந்த மாதிரி பல இல்ல இந்த அந்த இந்திய இன்சிடென்ட் எதிர்ப்பு தான் போராட்டத்துல அதுக்கப்புறம் நடந்த ரெவல்யூஷனுக்குலாம் பெரிய காரணமா? அதுதான் ஒரு ஆரம்ப புள்ளியா? இல்ல இல்ல அது காரணம் மட்டும் அது இல்ல. ஒரு காரணம். அதை இல்ல பாத்தீங்கன்னா இல்ல அது இந்திய அதுவும் எதிர்ப்பு காரணம். போராட்டம் அது வந்து போக பெருசு. நீங்க சொன்னதுலயே ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லிடுறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து 1938ல இருந்து பெரியார் காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த 1963ல இருந்து 1965 வரைக்கும் நடந்துச்சு இல்லையா, இது வந்து மாணவர்களோட போராட்டம், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற மாதிரி வந்துச்சு. ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வரார், அதுக்கு முன்னாடி வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒவ்வொரு வருஷம் மாத்தி மாத்தி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அப்பப்போ போராடி போராடி அதை நம்ம வந்து தடுத்துக்கிட்டே இருந்தோம். பிஃபோர் பிரிட்டிஷும் நடந்துச்சு, ஆஃப்டர் பிரிட்டிஷும் நடந்துச்சு. ஆனா ஆஃப்டர் பிரிட்டிஷ் நடந்துச்சு இல்லையா, அதாவது பிரிட்டிஷ் சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் 47க்கு அப்புறம் அந்த நடந்ததுதான் ஒவ்வொன்றும் போராட்டமா வந்துச்சு. அதுல மிகப்பெரிய போராட்டம் எதுனா 1963 டு 1965 வரைக்கும் நடந்ததுதான். அதுலதான் வந்து ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன்ஸ் எல்லாரும் உள்ள இருந்தாங்க. மும்மொழி கொள்கையை நாக்குறாங்க, ஹிந்தி தெரியாதவன் படிக்க கூடாதுன்றாங்க, ஹிந்தி படிச்சாதான் நீ வந்து பாஸ்ன்றாங்க. அப்ப இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் கோவப்படுறாங்க, ஸ்கூல்ல கல்வி மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க. சோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஏங்க ஒரு ராணுவத்தையே சந்திச்ச ஒரு ஸ்டேட் வெறும் லாங்குவேஜுக்காக சந்திச்ச ஒரே ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு தான். இப்ப இந்த சிவகார்த்திகேயனுக்கு சின்னான்ற ஒரு பேரு நீங்க ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க. அவர் வந்து ட்ரெயின்ல ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்னான்றது சின்னசாமின்றவர் ரயில்வே ஸ்டேஷன்ல தீ குளிச்சு செத்து போனவர். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அந்த சின்னான்றவரு சின்னான்ற அந்த சிவகார்த்திகேயன் கேரக்டரா காட்டப்படுற சின்னா அப்படின்னு சொல்றது சின்னசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு ரயில்வே ஸ்டேஷன்ல தீ குளிச்சு செத்து போனார். ஏங்க தன்னைத்தானே கொண்டுக்கிறாங்க, எதுக்காக? வெறும் லாங்குவேஜுக்காக. லாங்குவேஜ் வார் நடத்தின ஒரே நாடு தமிழ்நாடு. இந்த இந்த உண்மை வந்து பல பேருக்கு தெரியாது. மொழி போராட்டம்னு வந்து மேலோட்டமா பேசிட்டு போயிடுவாங்க. உண்மையாவே இது ஒரு பிரம்மாண்ட படைப்பு. தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போரின் ஒரு படைப்பு இது. இதுல இப்ப நான் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம், நான் மறுபடியும் சொல்றேன், இது ரெக்கார்ட் ஸ்பேஸ், இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க சீன்ஸை நான் விமர்சிக்க தான் செய்வேன். ஏன்னா அரசியலா ஏதாவது கமர்ஷியலா மாத்தி இருந்தாங்கன்னா அதை நான் இது பண்ணுவேன். பட் ஆனா இது தேவை. இந்த உண்மையை யாரும் சொல்லல, இது வரைக்கும் வந்து பெருசா பிரம்மாண்டமா அதை காட்டப்படல. அது சிவகார்த்திகேயன் பண்ணதாகட்டும், அதுவும் சின்னன்ற கேரக்டர், சின்னசாமி கேரக்டர் வந்து சிவகார்த்திகேயன் இது பண்றதாகட்டும், ட்ரெய்லர்ல பல விஷயங்கள் வந்ததாகட்டும். சின்னதுரைன்றது அகர்வான் நினைக்கிறேன், இவர் பேர் செழியன்ல சொன்னாங்க. அது தெரியல, நான் ட்ரெய்லர் இதுவாதான் பார்த்தேன். சின்னான்ற கேரக்டர் இப்ப இவரு அதர்வா இருந்தாருன்னா அந்த சின்னசாமின்றது வந்து சின்னசாமின்றவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல தீ குளிச்சு இறந்து போனவர். நான் அதுக்குதான் சொல்றேன், இந்த படம் பார்த்தப்புறம் இன்னும் வந்து சீன் பை சீனா நம்ம பேசலாம். பட் ஆனா வந்து இது முக்கியமான ஒரு நம்மளோட வரலாற்று படம். இன்னைக்கு வந்து நம்ம கீபோர்ட்ல தமிழ்ல டைப் பண்றோம்ல, கீபோர்ட்ல எப்படி ஒரு ட்விட்டர்ல கூட கீபோர்ட்ல மெசேஜ்ல வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் தமிழ்ல டைப் பண்றோம். எப்படி அது வந்துச்சு? அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து நிறைய விஷயத்த எழுதுறோம், எப்படி வந்துச்சு? தமிழ்ல கவிதைகள் எழுதுறோம், எப்படி வந்துச்சு? தமிழ்ல இன்னும் எழுத்தாளர்கள் இருக்காங்க, எப்படி வந்துச்சு? இன்னும் கதாசிரியர்கள் முதற்கொண்டு எல்லாரும் இருக்காங்க. சினிமால கூட தமிழ் பாட்டு எழுதுறாங்க. இப்ப ஏன் இப்ப லேட்டஸ்டா வந்து அறிவு இவங்கெல்லாம் எழுதுறாங்க, தமிழ் பாட்டுகள் எல்லாம் எழுதுறாங்க. இது எப்படி வந்துச்சு? நீங்க போய் பாருங்களேன். நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா வந்து பாலிவுட்னு ஒண்ணு இருக்கும். பாலிவுட்னா என்ன? ஹிந்தி. அது எங்க இருக்கு? மும்பைல. மும்பையோட ஊர் என்ன? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால தான் மும்பை இருக்கு. அப்ப மராத்தின்ற ஒரு லாங்குவேஜ் அங்க இல்ல. அங்க பாலிவுட்னா ஹிந்தி. ஆனா சவுத் இந்தியால மட்டும்தான் பிலிம் இண்டஸ்ட்ரியே தமிழ்நாடுக்கு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி தனியா இருக்கு, தெலுங்கு இண்டஸ்ட்ரி தனியா இருக்கு, மலையாள இண்டஸ்ட்ரி தனியா இருக்கு. நார்த் இந்தியால அந்த மாதிரி வந்து
மகாராஷ்டிரா, தெலுங்கு, ஆந்திரா, தெலுங்கானாலாம் 3 லாங்குவேஜ் பாலிசி தான் இருக்கு. அங்கேயும் இப்போ மலையாளத்துல, தெலுங்குலலாம் எழுதிட்டு தானே இருக்காங்க. இல்ல ஃபோன்ல இதுலலாம் அவங்க அவங்க எழுதினாலும் சோஷியல் மீடியால அவங்க வந்து நம்மள அளவுக்கு ஜிஆர் ரேஷியோ இல்ல. ஜிஆர்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்ற மாதிரி இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்கு. ஆனா தமிழ்நாடு அளவுக்கு வந்து அவங்களோட இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்களா ஷாம்? இருக்காங்கல்ல. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால நம்ம அளவுக்கு டெவலப்டு தானே. நார்த் இந்தியா அளவுக்கு மோசம் இல்ல. கேரளா இல்ல இல்ல நான் இல்ல கொஞ்சம் கேட்கறது இல்ல இல்ல டெவலப்டு கேட்கல. ஷாம் ப்ரோ, இங்க அதிகம் இன்ஜினியர் ப்ரோ. டாக்டர்ஸ் இங்க நம்ம அளவுக்கு இருக்காங்களா? இங்க எஜுகேஷனல் ரேட்டாவே அதிகம் ப்ரோ. இல்ல கொஞ்சம் அதுக்கும் அதிகம் இதுக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம்? இந்த இது அதுதாங்க இந்த 3 2 லாங்குவேஜ் லாங்குவேஜ் பாலிசினா பாலிசினால என்னங்க? எஜுகேஷன் பாலிசி தாங்க 3 லாங்குவேஜ் பாலிசி. இல்ல இதுக்கும் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ்க்கும் ஏதாவது கோரிலேஷன் இருக்கான்னு கேக்குறேன். இந்த 3 லாங்குவேஜ் இருக்கு பாலிசிக்கும். இருக்கு. இந்தியாலே மெடிக்கல் டூரிசம் எந்த ஊரு? மெடிக்கல் டூரிசம் சென்னை வந்து நல்லா இருக்கும். ஓகே. H1B விசா வாங்குறது இந்தியாவிலேயே அதிகமான எந்த யூனிவர்சிட்டி? யூனிவர்சிட்டி தெரியல, ஸ்டேட். ஆனா H1B வந்து இதுதான், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். அண்ணா யூனிவர்சிட்டி. நீங்க போய் பாருங்க. யூனிவர்சிட்டி இல்ல, ஸ்டேட் H1B தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் தானே. H1B அதிகமா ஏங்க H1B அதிகமா வாங்குறது அண்ணா யூனிவர்சிட்டிங்க. என்ன யூனிவர்சிட்டி நீங்க வந்து ஸ்டேட்டா பேசுறீங்க? சொல்றேன். ஐஐடி கூட வாங்கலங்க. ஐஐடி கூட நீங்க யூனிவர்சிட்டிஸ்ல பேசுங்க. இப்ப இங்க இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லா லாங்குவேஜ்ல இருக்கவங்களும் வந்து படிப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில நம்ம வந்து பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்தா நம்ம சீட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்றோமா? இல்ல. அண்ணா இப்ப எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் H1 விசா வாங்குது? அண்ணா யூனிவர்சிட்டி தான் நம்பர் 1 H1 விசா வாங்குறதுல. அதே மாதிரி டாக்டர்ஸ்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1. எதனால? 2 லாங்குவேஜ் பாலிசி. அவன் ஒருத்தன் டீ குடிச்சு செத்தான்ல ரயில்வே ஸ்டேஷன்ல, அவனால வந்தது நம்மளுக்கு. 3 லாங்குவேஜ் பாலிசி வச்சு அவங்க என்ன சாதிச்சாங்க? ஆனா 2 லாங்குவேஜ் பாலிசி வச்சு தமிழ்நாடு சாதிச்சதுன்னு சொல்ல முடியும். டேட்டாஸோட, எஜுகேஷனல் டேட்டாஸோட சொல்ல முடியும். எவ்வளவு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏங்க இது இருக்குல்ல, நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட இதுவே வந்து என்னன்னா 1000 பேருக்கு ஒரு டாக்டர். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் 250 பேருக்கு ஒரு டாக்டர். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கிரைட்டீரியாவே மீறி வச்சிருக்கோம் நம்ம. நீங்க டெல்லி இல்லாம போய் ஒரு 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 எம்பிபிஎஸ் வந்து டெல்லியில பாக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பிரைவேட்டா கிளினிக் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரைவேட் கிளினிக்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு 100 ரூபா போடுறீங்க. 100 ரூபா கொடுத்துட்டு ஊசி மாத்திரை வாங்கலாம். ஆனா டெல்லிக்கு போனீங்கன்னா ஒரு பிரைவேட்டா ஒரு எம்பிபிஎஸ் பாக்குறதுக்கு 500 ரூபா. ஏன் தெரியுமா? எம்பிபிஎஸ்ஸே கம்மி. ஏன்னா இங்க எம்பிபிஎஸ் அதிகமா இருக்காங்க. ஒரு தெருக்கு 4 எம்பிபிஎஸ் இருப்பாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட 100 ரூபா கொடுத்து கூட பார்க்கலாம். பிரைவேட்டா இருந்தாலும் கவர்மெண்ட்ல ஃப்ரீ, அதை விடுங்க. பிரைவேட் டாக்டர்ஸ்ட கூட உங்களுக்கு ஏன் ஃபீஸ் ஃப்ரீ? ஃபீஸ் ரொம்ப கம்மி அப்படின்னா இங்க டாக்டர்ஸ் அதிகமா இருக்கும், இங்க இன்ஜினியர்ஸ் அதிகமா இருக்கும். எதனால? 2 லாங்குவேஜ் பாலிசி. அது அந்த 2 லாங்குவேஜ் பாலிசி எங்க இருந்து வந்துச்சு? 1965ல, 64ல, 63ல இந்த மாதிரி பல பேர் செத்து போனதுனால. நம்ம இப்ப சொபஸ்டிகேட்டட் லைஃப் நல்லா வாழ்றோம்னா இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல இல்லாத ஸ்பெஷாலிட்டி இல்ல தெரியுமா? நீங்க வந்து ஒரு 20-30 வருஷம் முன்னாடி பாருங்க, ஏதாவது வந்து கேஸ்ட்ரைட்டிக் ஆப்ரேஷனு இல்ல கார்டியோ ஆப்ரேஷனோ இல்ல வந்து ஒரு கிட்னி ஆப்ரேஷனோ பண்ணணும்னா ஸ்பெஷாலிட்டி வந்து டெல்லியில இருந்து வருவாங்க, பாம்பேல இருந்து வருவாங்க. ஆப்ரேஷன் பண்றதுக்கு வந்து ஒரு சிறப்பு மருத்துவரை வந்து அங்க இருந்து வருவாங்க. அதனால ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு டேட் தரோம், அந்த டைம்ல தான் நீங்க பண்ணணும் அப்படின்வாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல இல்லாத ஸ்பெஷாலிட்டியே கிடையாது. அந்த ஸ்பெஷாலிட்டியை நீங்க டைரக்டா போய் பார்க்கலாம். போடியாட்ரிக் சர்ஜன்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? பீடியாட்ரிக் வேற. போடியாட்ரிக்னா என்ன தெரியுமா? டோட்டலாவே கான்செப்டே மாறி போயிட்டே இருக்கோம். நம்ம எங்க பராசக்தி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அப்படியே அரசியலுக்குள்ள போய் பிசினஸ் டோட்டலா மாறி போய் படமே பராசக்தின்னு போட்டிருக்க படமே வந்து பாலிடிக்ஸ் படம். அது ஓகே, அதெல்லாம் ஓகே, பாலிடிக்ஸ் படம் தான். அதெல்லாம் ஓகே. நம்ம என்ன எங்க அந்த டாபிக் போர் டாபிக் அதாவது கிளைக்காதை போனா கேட்கறோம். இல்ல இந்த படம் இவங்க ஏன் எடுக்கிறாங்கன்னா காரணமே இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற நம்ம ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்காம இப்ப இருக்கிற நிலைமை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப இந்த படமே அதுக்காக தான், அந்த ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கணும் தான். அந்த ஹிஸ்டரியை புரிஞ்சுக்க அந்த டிபேட்டை உருவாக்கணும், அந்த விஷயத்த என்னன்னு சொல்லணும். இதுக்குதான். வெறும் வந்து சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, காஸ்டியூம் நல்லா இருக்கு, இதை பாக்குறதுக்கு படம் எடுக்கிறாங்க. கீழே மதன் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாங்க பாருங்க, பரணி ப்ரோ. ப்ரோ ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு ஜஸ்ட் ஒப்பீனியனாக தானே எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்தது ட்ரெய்லர். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றது
அதை பத்தின டிஸ்கஷன் தானே போயிட்டு இருக்கு. சரிதான், ட்ரைலர் நல்லா இருக்கு. ஓகே, ஓகே, ட்ரைலர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எபின் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. இந்த பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ அது ஒரு கண்டென்ட் வைஸா இருக்குன்னு பார்த்தேன். ஆனா இப்போ ஒரு கமர்ஷியலாவும் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க என்ன மாவீரன் வந்தவரையும் என்ன மாவீரன் போ இருக்காரே கேட்டுச்சா இப்ப பேசுறேன் கமர்ஷியலா இருக்குன்னு சொன்னீங்க. அதான் பராசக்தி வந்து எனக்கு வந்து ஓகே தான். ஆனா வந்து எனக்கு என்னன்னா பராசக்தி இந்த ஜனநாயகம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஆக்ஷனு இந்த ஒரு ஹீரோயிசம் பில்டப் இதுலயே இருக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு வந்து ஓவர்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்து எனக்கு அதனால ஓவர்லோட் ஆகி போயிடுச்சு. அதனாலதான் நான் வந்து தெலுங்கு பக்கம் போறது காரணமே அதுதான். அவங்க சைட்ல வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கான அந்த வைப் இருக்கும். அந்த ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேங்க. அதாவது எனக்கு தெலுங்குல வந்து அந்த லாஜிக் மிஸ்டேக் இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்காம ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு காமெடி ஒரு ஃபன் ரெண்டு பொண்ணுங்க டான்ஸ் பார்க்க போறீங்களா? சோ வாட்? ஏன் நீங்க பார்த்ததே இல்லையா? தமிழ்ல எத்தனை பேர் பண்ணிருக்காங்க? இல்லையா ப்ரோ, நான் தப்பா எதுவும் சொல்லலையா? அது உங்க இஷ்டம், அது பார்க்கலாம். அவ்வளோ எனக்கு நான் அதான் என்னோட ஒப்பீனியன்னா, நான் வந்து இந்த 2 ஆக்ஷன் படங்களையும் வந்து போயிட்டு அந்த டென்ஷன் மூட்ல அந்த ஃபெஸ்டிவல் இருக்கிறதுக்கு நான் தெலுங்குல அத்தனை காமெடி படம் வருது அதெல்லாத்தையும் பார்க்கலாம்னு விருப்பப்படுறேன். முக்கியமா அந்த அனில் ரவிப்பிடி வந்து ரொம்ப அனில் ரவிப்பிடி ஒரு நிமிஷம் தமிழ்ல பூராமே அனில் ரவிப்பிடி இருங்க. அனில் ரவிப்பிடி இருக்கார்ல, அவரை வந்து ரொம்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுனது எனக்கு ரொம்ப, அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் வார்த்தையை விட்டேன். ஆனா அதுக்கு நான் வேணா சாரி வேணா கேட்டுக்கிறேன். ஆனா அனில் ரவிப்பிடியை வந்து ரொம்ப இல்ல அவர் வந்து டக்குன்னு இல்ல ஒருத்தர் வந்து டக்குன்னு வந்து அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து சொன்னேன். எனக்கு அவருடைய வந்த எல்லா படங்களிலுமே வந்து எனக்கு ஃபேவரட் ஆனது அனில் ரவிப்பிடி. வெயிடா அப்படின்னு யாரோ கத்துறாங்க அந்த பக்கம். எபின் யாரு உங்கள்ட்டயா? சரி ஓகே, சரி அவர் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. எனக்கு வந்து நேத்து வந்து ஜனநாயகனும் சரி, இன்னைக்கு வந்து பராசக்தியும் சரி, ரெண்டுமே வந்து பொங்கலுக்கு நல்ல சிறப்பா இருக்க போகுது. அதுல எந்த மாற்றமே கிடையாது. பட் அவர் பிளாக் ப்ரோ பேசும்போது நான் கேட்டேன். ஆக்சுவலி அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது சொல்லிட்டு இருந்தாரு, கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய டைம் இல்லை, அது மட்டும்தான். பட் அவர் வந்து ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து அது பேசினாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா அவர் நல்லா தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்ப டைம் அது கரெக்டான டைம் கிடையாது. பட் எனக்கு 2 ட்ரெய்லருமே ரொம்ப சிறப்பா இருந்தது. பராசக்தியில எல்லாத்தோட கேரக்டர் எலிவேஷனும் கட்டு சூப்பரா இருந்ததுங்க. எல்லாத்தோட கேரக்டருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே தெரியுது. ஒரு 3 ஹீரோ இருக்காங்க, முன்னணி ஹீரோ இருக்காங்கன்னா 3 பேர்த்துக்குமே ஸ்கோப் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஸ்கிரீன் பிரசன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டா ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சுதா கங்கரா பண்ணிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. நல்லா மாஸ் கமர்ஷியலாவே இருக்கு உண்மையுமே. ஜனநாயகனுமே நேற்று பார்த்தேன். ஜனநாயகம் ட்ரெய்லரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி அந்த பகவந்த் கேசரி படத்தை பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அதுல வந்து அதை பார்க்கும்போது அந்த படத்தை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிறாரு வினோத் வந்து. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு வெயிட்டிங். முத்து ப்ரோ அந்த ட்ரெய்லர் விடுங்க. பகவான் கேசரி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு பகவான் கேசரி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. படம் சூப்பரா பிடிக்கும். அப்பாடி வாங்கியா. ஏன்னா கமல் பாத்துக்க, எங்க அண்ணனுக்கு எங்க ஆளுக்கு எல்லா பக்கம் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படமே வந்து பார்த்தேன். அகண்டா ஒரு நான் பார்க்கவே இல்லை. பகவந்த் கேசரி தான் நான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் படம் பாலையா படத்துல. பல்தான் அவர் ஏதோ கேள்வி கேட்டாரு கமல், அதுக்கு பதில் சொல்லுங்க பல்தான். அதத்தான் சொல்றேன். அக்கண்டா 2மே வந்து நம்ம விடுதலை 2 மாதிரி ப்ரீச்சிங்கா போயிட்டாங்க ப்ரோ. கமர்ஷியலா இல்லாம விடுதலை 2 ப்ரீச்சிங்கா போக்க வந்து பாடம் எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி
பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. விடுதலை 2 அகண்டா 2 ஒண்ணுதான், கரெக்ட் தான். அது எப்படி பல்தான் தயவு தயவு செஞ்சு பல்தான் நீங்க இல்ல இல்ல எதோட வேணா பேசாம கம்பேர் பேசாம விடுதலை இருங்க. டூவோட அக்கண்டா டூ தயவு செஞ்சு இல்ல இல்ல விடுங்க விடுங்க. ஆமா வேணாம். இது ஒண்ணும் அவ்வளவுதான். எனக்கு ரெண்டுமே அதுதான்யா, ரெண்டுமே உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருந்தாங்கய்யா. எல்லாம் ஒரு லிமிட் தான் பல்தான், பாத்துக்கோங்க. ஒரு லிமிட் தான், கமல் இத லிமிட்டை தாண்டி போக கூடாது. தெரியாதா? எதை எதோட கம்பேர் பண்றாரு பாருங்க. ப்ரோ ஐ டோன்ட் கேர். நீங்க பேசுனது யாரும் இங்க இது பண்ணல பல்தான். நீங்க பாட்டுக்கு தனியா பேசுங்க, இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஃப்ரீயா விடுங்க. பிரகாஷன் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தாரு, அவர் நிப்பா அண்ணா சொல்லுங்க. பல்தான் டிவி போட்டு பாருங்க பல்தான். கடைசி அந்த ஒரு நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கு, அனிருத் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, பண்ணிட்டு இருக்க. இல்ல அது முடியட்டும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ராவண மவண்டா பிஜிஎமோட ஸ்டார்ட் ஆக, அதுக்கப்புறம் வந்துக்கலாம். கான்செப்ட் வந்து அடுத்த வாரம் டெலிகாஸ்ட் 2:30 மணிக்கு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அது தனியா பண்றாங்களா அப்ப? ஓகே ஓகே. ஆமா இன்னைக்கு எங்க 3 மணி நேரம் ஆடியோ லஞ்ச் 6 மணி நேரத்துக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. பைட்டியா நான் அதோட சேர்த்து மொத்தம் டோட்டல் லென்த்தே வந்து 3:40. ஆடா போடுறான் ப்ரோ, ஆடா போடுறான் ப்ரோ. இதுதாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், இதுக்கு மேல அவனால ஆட் பண்ண முடியாது. பாதிக்கு பாதி ஆட். ப்ரோ இந்த வாட்டி பொங்கல் வந்து ஜீ தமிழ்ல வந்து என்ன தெரியுமா, ஒரு டுக்கு ஸ்பெஷல். காந்தாராவா? காந்தாரா பொங்கல், மதராசி மாட்டு பொங்கல். சூப்பர். இந்த 3 நாளுக்கு ஆடியோ லான்ச், இது இப்ப படம் எப்போ ரிலீஸ் பண்றாங்க? ஆடியோ லான்ச்னு சொன்னாங்க, ஆனா படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. பண்ணல பிரகாஷ் ப்ரோ, படம் இந்த மாசம் வந்துருமா? நார்மலா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பிஃபோர் தான் ஆடியோ லான்ச். முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 30ஆம் தேதி இல்ல 23ஆம் தேதி வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா மங்காத்தா ரீலீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 30ஆம் தேதி இந்த ஜாக்கின்னு ஒரு படமும் இன்னொரு படம் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாங்களே 30ஆம் தேதி மறந்துட்டேனே. ஜீவா படமா தலைவா? ஜீவா படம் தலைவன் தம்பி தலைமையில், அதுவும் 30ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். ஜாக்கி வரும். இன்னொரு படம் ஒண்ணு வருதுங்க. ஆனா இன்னொரு படம் 30ஆம் தேதி வருது. வந்து அனௌன்ஸ் பண்ணலையே ரிலீஸ் டேட். அனௌன்ஸ் பண்ணல பரணி. அவங்க ஜனவரி ரிலீஸ் பிளான் தான். அவங்க டிவில எல்லாம் ப்ரோமோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டென்ட்ல இருந்து ஜனவரி ரிலீஸ் பிளான். ஓகே, எனக்கு தெரியல 30th ஜனவரி வேற என்ன படம் பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனா இது இப்ப திரௌபதி 2 Jan 23 கன்ஃபார்மா? ஜனவரி 23 திரௌபதி 2 யாரு வருதுன்னா அப்படிதான் மோகன்ஜி மட்டும் வருதுன்னாருண்ணே. எப்ப சொன்னாரு? அவர் முன்னாடி சொன்னாருங்க, இப்ப சொன்னாரா? இல்ல அவரு ஏகேனாலே சம்மந்தமே இல்லாம, ஓ அந்த ஏகே வராரா, ஏகேக்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறதே தெரியுமா தெரியாது. அப்ப ஏகே வந்தா தள்ளி போய் தாகணும்னு அவர் ஒரு தனி உலகத்துல ட்வீட் போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாரு. போட்டாரு அவர் தனியா ஒரு ட்வீட்டே போட்டார். மங்காத்தா ரிலீஸ் ஆனா நான் போஸ்ட்போன் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒரு ட்வீட்டே போட்டார் அவரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த படம் வந்து ஜனவரி 23 இல்ல, அது வந்து அடுத்த டேட் தள்ளி போகுது. திரௌபதி 2 அடுத்தது இன்னொரு படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. என்ன படம் ஞாபகம் இல்ல. இப்போ மங்காத்தா சன் பிக்சர்ஸ் வந்து இன்னைக்கு ரீலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால 23ஆம் தேதி பெரிய படம் எதுவும் வருமானு தெரியல, இல்ல புது படங்கள் ஏதாவது வருமானு தெரியல. 30ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி வருது. தலைவர் தம்பி தலைமையில் வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு படம் வந்து என்ன ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்க, எனக்கு என்ன ஞாபகம் இல்லை. 30ஆம் தேதி என்ன படம் வருது? அவர் பேசினாரு, சூப்பரா பேசினாரு. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசும்போது அது நல்லா பேச விட. ஏன்னா இப்ப இன்னைக்கே வந்து பேசும்போது 2-3 ஸ்பாயிலர் சேர்ந்து வந்துருச்சு படத்தோட கண்ணு. அதுதான் டோட்டல் ஸ்பாயிலர் இல்ல, அதான் இன்னும் கொஞ்சம் ஸ்பாயிலரோட நிப்பாட்டிட்டு அப்படியே போலான்னு பார்த்தேன். ஆளு காணா. சொல்லிடலான்னு பார்த்தேன். என்னன்னா வந்து ஆஃப்டர் ரிலீஸ் வந்து டோட்டலா டிஸ்கஷன் பண்ணா சூப்பரா இருக்கும். நல்ல அந்த அளவுக்கு நல்ல. ஏன்னா சொன்ன விஷயங்களே 2-3 நிமிஷம் ஆட் பண்ண வேண்டியது. பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பொள்ளாச்சி ஓகே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் வரட்டும். பொள்ளாச்சி சம்பவம் சொன்னாங்க, அவர் சொன்ன டீட்டெயிலையும் சேர்த்து அதோட சேர்த்து கூடுதலாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா நீங்க பொள்ளாச்சிலேயே அவ்வளோ பத்த அதை அடக்கம் பண்ணவும் புதைக்கவும் முடியாம பக்கத்துல கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்த, அது தமிழ்நாட்டோட முதல் ராணுவ துப்பாக்கி சூடு நடந்த சம்பவம். அது ராணுவத்தை வச்சே அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணது வந்து அது ஒரு மொழிக்காக அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய சம்பவம். அது வந்து நிறைய வரலாற்றுல பதியாத சம்பவம். ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும்தான் அது அதிகமா பேசுவாங்க. அந்த நியூஸ் பேப்பர் ரெக்கார்டு. ஏன்னா அது வந்து
இப்பயுமே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன் சம்பவங்கள் மறைக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தெரிய வருது. இப்பயே ஒரு எடுத்துக்கலாம். இப்ப ரீசெண்டா வந்து துப்பாக்கி சூடு வந்து தூத்துக்குடி நடந்துச்சு, போன ஏடிஎம்கே பீரியட்ல நடந்துச்சா. அப்ப அந்த முதலமைச்சர் என்னன்னா டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரா. ஆனா அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்ப நம்ம வந்து சோசியல் மீடியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை மூடி மறைச்சிருப்பாங்க. சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்லைன்னா அதை மூடி மறைச்சிருப்பாங்க. அப்ப இப்பேற்பட்ட எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்த டிவி, சோசியல் மீடியா, 300 நியூஸ் சேனல் அளவுக்கு அவ்வளவு நியூஸ் சேனல் பெருகிருக்கு டோட்டலாவே இந்தியாவில். எவ்வளவு நியூஸ் சேனல் இருக்க பீரியட்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதை முழுக்க மறைக்க பாக்குறாங்க. அப்படின்னா டோட்டலா இருந்தப்ப எப்படி இருந்திருக்கும், அப்ப அந்த பீரியட்ல எப்படி இருக்கும், அப்பெல்லாம் எப்படி மறைச்சிருப்பாங்க, அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும், அதெல்லாம் இந்த படத்துல டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. இந்த படம் இந்த ட்ரைலரை பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கா இருந்துச்சு. எதுவுமே வந்து செட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே எனக்கு சிவகார்த்திகேயன் எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் இந்த நிறைய சொல்ல வந்தேன் ஒரு ஃப்ளோல. பட் இன்னொருத்தர் உள்ள வந்து பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஃப்ளோ கட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம வந்து நாளைக்கு ஞாபகம் வரும்போது ஃபுல் டீட்டெயில்டா பராசக்தி ட்ரெய்லரை பத்தி பேசுவோம். இதுக்கு நடுவில் முன்னாடி பரணி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாரு, என்னது சங்கர வரப்பிரசாத்துக்கார ட்ரெய்லர் பார்த்தாராம். எனக்கு இப்போ ஏன்னா அது பராசக்தி ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துருக்கு, அதை பார்க்க மாட்டாராம். சங்கர வரப்பிரசாத் ட்ரெய்லர் பார்த்து அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாராம். அனில் ரவிபுரி ட்ரெய்லர் முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா பார்க்கலையா? போன படம் என்ன படம் வந்து இருந்துச்சு, சங்கராந்திக்கு சொன்னோமா, ட்ரெய்லரும் ரொம்ப இருந்துச்சு, கேவலமா இருந்துச்சு. எல்லாருமே இப்ப சொன்னீங்க கொஞ்சம் ட்ரெய்லர் இருக்கலாம். சுகன் முதல் கொண்டு சொன்னார். சுகன் ஒரு ட்வீட் வேற போட்டிருந்தாரு. சுகன் பயங்கரமா என்னும்போது ஒரு வார்த்தை வேற போட்டிருந்தாரு. ஒரு வார்த்தை அதெல்லாம் போட்டிருந்தாரு. அதெல்லாம் போட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி படம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைப் ஆனா பரவாயில்ல. ஒரு படம் மட்டும் பார்த்துட்டு அந்த ட்ரெய்லர் இப்படிதான் இருக்கும், படமும் இப்படிதான் இருக்கும், அவருக்கு சக்சஸ் ரேட் வந்து கொஞ்சம் தொலைஞ்சு போயிடும், இதோட காணா போயிடுவார், ஃபர்ஸ்ட் ஃபிளாப் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த டேரக்டரோட டச்சே இல்லை. நீங்க வந்து இங்க ஆன்லைன்ல போட்டு அந்த திட்டத்துக்கு சங்கராந்திக்கு சொன்ன படத்தை ஆன்லைன்ல கிழிச்சு அது இதுன்னு கழுவி ஊத்திட்டாங்க ரிவ்யூஸ்ல. ஆனா தியேட்டர்ல ஒன்னு ஓட்ட தெரியுங்களா, F2 படமுக்குள்ள பன்னன் பாஸ்டேஷன் 2, அதாவது அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் பாட்டு F2. அந்த படம்லாம் ரிவ்யூ வந்து மோசமா இருந்துச்சு. 2.25 கொடுத்து வெங்கி ரிவ்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2.5 கிரிஞ்சி அது இதுன்னு மொரட்டு கேவலமான ரிவ்யூஸ் வரும். ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பயங்கரமா ட்ரெய்லர் இப்படி கட் பண்ணுவார், படம் வேற அது அதே ஆனா இதே மீட்டர்ல தான் இருக்கும். ஆனா படம் பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த காமெடி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அது ஃப்ளோவோட அதுக்கு முந்தின சீனும் பிந்தின சீனும் சேர்த்து தான் அவரோட காமெடி இருக்கும். அவர் காமெடி பூராமே எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அனில் ரவிபுரியோடது அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா இன்னொன்னு சொல்றீங்க வெங்கடேஷ் பத்தி பேசிருந்தீங்க. எனக்கு இந்த ட்ரெய்லரை பிடிச்சிருந்த ஷாட் இருந்தா வெங்கடேஷ் ஷாட். ஏன்னா அதுல கேட்கிற டைலாக் வெங்கடேஷ் வந்து இவர் கேட்பாரு, இவர் சிரஞ்சீவி கேட்பாரு, நீ எப்பவுமே ஃபேமிலி சப்ஜெக்ட் ஃபேமிலி மாதிரி இருக்காது, நீனே மாஸ் இன்ட்ரோ கொடுத்து வரங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு நீ எப்பவுமே பெரிய மாசுக்கே பாஸ் தானே, நீனே இப்ப ஃபேமிலி மேனஸ் மாறி இருக்கிற, நீங்க வரல நான் அதுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி தெலுங்குல ஒன்று வச்சிருப்பாங்க. நான் தெலுங்குல தான் பார்த்தேன், ட்ரெயில சப்ஜெக்ட்ல வர இல்லை. பட் டோட்டலா கோர் மீனிங்கிறது அதாவது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஹீரோ வந்து ஒரு மாஸ் சீன் ஆகும். மாஸ் த பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சிரஞ்சீவி டோட்டலா ஒரு ஃபேமிலி மேனா மாறி இருக்க மாதிரியும் அந்த கான்செப்ட் போட்டு 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டதும் அதுக்கு அடுத்தடுத்து அவங்க வச்சிருக்க அந்த படத்துல வர கிளீம்ஸ் 2 பேரையும் வச்சு அட்டாச் பண்ணி எனக்கு ரொம்ப ட்ரெயிலர் வந்து ட்ரெயிலர் நீங்க சொல்லலாம் கிரிஞ்சி அதே மொக்கா கிக்கான்னு. ஆனா என்ன அந்த கோர் கான்செப்ட் சக்சஸ் ஃபார்முலா பயங்கரமா எனக்கு கண்டிப்பா தியேட்டர்ல அந்த வெங்கி காம்பினேஷன் வந்து செம்மையா ஒர்க் ஆகும்னு தோணுது. நார்மலாவே எனக்கு வந்து வெங்கி அனில் ரவிபுரி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இதுவும் அந்த மீட்டர்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவுதான். அது அப்புறம் இன்னொரு டாபிக் என்னமோ பேசுனீங்களே, அது என்னோட இந்த வடிவேலு யோசிச்சு பேசுவாங்க, என்ன பேசுறீங்க அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பேசுறீங்கன்னு சொல்லி வரும்போது கேட்டுக்கிட்டே வந்தேன். பேச முடியலைங்கிற மாதிரி இருந்துச்சு. வேற என்ன பேசுறீங்கன்னு சொல்லி நீங்களே எடுத்து கொடுங்க, அந்த டாபிக் வரதான் ஞாபகம் பேச சொல்றேன். வேற என்ன பேசணும்? வேற அண்ணா ட்ரெய்லர் பாக்கலண்ணா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எது ட்ரெய்லர்? மனவர சங்கர வரசப்படாதுக்காரவா இல்ல இது பராசக்திக்கா? ட்ரெய்லர் பாக்கலன்றாரு, எதனாலன்னு ஒன்னும் புரியல போங்கண்ணே. அவரு போறாரு பரணி வன்மம் தான், அது கேட்டா என்ன இல்லன்னு பாரு. விஷால் ப்ரோ அவர் அந்த ட்வீட்டை போட்டோன்னே யாரும் போய் பரணி கிட்ட ஏன் பார்க்கலன்னு கேட்காதீங்கன்னு பேசிட்டு தானே வந்தோம். அப்புறம் இத்தனை வாட்டி இல்ல பரஞ்சி இல்ல மாவீரன் கொஞ்சம் ட்வீட்டா வேற போட்டு வச்சிருக்காரா? அப்ப புரிஞ்சு போச்சு. அப்ப உண்மைதான் இல்ல உண்மைதான் புரிஞ்சிச்சு. அப்ப கேட்க கூடாது பரணி, நான் கேட்க மாட்டேன் பரணி, சொல்லவும் சொல்ல மாட்டேன். ரீசன் கூட நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் சொல்ல மாட்டேன், கால் பண்ணி கேட்டாலும் சொல்ல மாட்டேன், என்னன்னு விளக்கம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ட்வீட் போட்டே சொல்லவே மாட்டேன். போட்டிருக்காங்க அப்ப நான் சொல்ல மாட்டேன். போன் பண்ணி கேட்டாலும் சொல்ல மாட்டேன், காரணம் சொல்ல மாட்டேன், எதுக்காக வன்மம் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். பாய். இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஆனா பிரகாஷ் ப்ரோ, நான் தான் சொல்லிட்டேன். ஓகே விடுங்க, எனக்கு யாரு மேலேயும் கிடையாது. நீங்க நம்ம ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா முடிச்சிட்டு நம்ம ஸ்பேஸ் வாங்க ஐயா.
ஐயா மதன் கண்டிப்பா ப்ரோ நீங்க ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு மதன் ப்ரோ அதை சொல்லுங்க. என்ன டேய் அப்படியே போறீங்க? டேய், ஏன் பேசாம கம்முனு இரு. சொல்லுங்க ப்ரோ. ம். நான் படத்துக்கு வெயிட்டிங். படத்துல பாத்துக்கிறேன். படம் வரட்டும், படத்துல பாத்துக்கிறேன். ட்ரெய்லர் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். நான் படம் வரட்டும், படத்துல பாத்துக்கிறேன். ஆனா பிரகாஷ் அண்ணா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பராசக்தி ட்ரெய்லர்ல இந்த மேட்டரை காட்டியிருக்காங்கன்றீங்களே, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா தான் இருக்கு. எனக்கு இது தெரியாது, இந்த மாதிரி ஒரு மேட்ரு என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இது ஆனா படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த விஷயம் தான் அவங்க சொல்லிருக்கலாமா, இல்ல அது தெரிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சுத்தமா இல்ல இல்ல அசிங்கமா இருக்கு. என்ன விஷயம் ப்ரோ? இல்ல இல்ல யாருக்குமே தெரியாது. ஹிஸ்டரி கொஞ்சம் இல்ல தெரிஞ்சுக்கணும். இல்ல இது ரெண்டு ரொம்ப விஷயம் முக்கியமான இல்ல இல்ல விஷயமா இருக்கு. ரெண்டு விஷயம். ஹிந்தி சொல்லுங்க. திணிப்புக்கு எதிராக அப்படி ஒரு போராட்டம் நடந்துச்சுங்கிறது மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். அதுல சில ரயில் மறியல்கள் நிறைய பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு 4-5 பெரும் வரலாற்று சம்பவங்கள் மட்டும் தான், அந்த மாதிரி புரட்சிகரமான சம்பவங்கள் தான் நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இந்த வலி, வேதனை, துக்கம், துயம் இதோ அது போக என்ன ஏகப்பட்ட புரட்சி, அதனால புரட்சி வெளிப்பாடா வெளிந்த அரசியல், அந்த அரசியல் வெளிப்பாடா நடந்த மோதல்கள், இதெல்லாம் வந்து பயங்கரமா அதோட பின்னணி கதை. இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய கண்டென்ட்டை யாருமே ஏன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு யோசனை மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. நான் இந்த 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 டைப் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட இந்த யோசனை, இதெல்லாம் பேசுவாங்களா படத்துல, இதெல்லாம் படத்துல பேச வாய்ப்பு இருக்கா? அதுவும் எனக்கு எல்லாம் சிவகார்த்திகேயன் வச்சு இவங்க பேசுவாங்களா? ஏன்னா சிவகார்த்திகேயன் என்னதான் இருந்தாலும் ஒரு எப்படி வளர்ந்தாருன்னா, அவர் டிவில இருந்து வந்தாரு, ஒரு அதிகமா காமெடி படங்கள் பண்ணி வந்தாரு. அவர் லேஸ் போக்க ஆக்சன் தொட்டாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ்ல போய் செட் ஆயிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்ச ஹீரோ மாறிட்டாரு. அவர் ஒரு பாலிடிக்ஸ் பேசணும் அப்படின்னா அவர் பாலிடிக்ஸ் ஒரு ஐடியா இல்ல, ஒரு நடிகரும் கிடையாது. இது யாருன்னா இது வந்து இந்த மாதிரி கதைகளும் இருந்தாலும் விஜய்க்கான கதைகளும். இது வந்து பயங்கரமா சொல்லணும்னா ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு எண்ணம் உள்ள நடிகருக்கான ஒரு கதைகளும். விஜய் கடைசி படமா இதை தேர்ந்தெடுத்திருந்தாருன்னா அவர் வாழ்க்கையில அவர் பஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை நான் தான் நினைச்சிருப்பேன். ஏன்னா இது இந்த படத்தை பிக் பண்றதுங்கிற ஒரு அம்சம். ஏன்னா அரசியல் வரக்கூடிய எண்ணம் உள்ள ஆட்கள். இப்ப இவர் சிவகார்த்திகேயன் அரசியல் வரப்போறது கிடையாது. ஆனா ஒரு மிக பெரும் தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நிகழ்வு நடத்துல படத்தை எடுக்க போறாரு அப்படின்னா அப்ப சிவகார்த்திகேயன் எடுக்க போறா மேம்பாக்கான்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு டீட்டெயில் எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு எனக்கு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. டெப்தா போக மாட்டாங்க. அந்த நிறைய அதுக்குள்ள நிறைய சம்பவங்கள் இருக்கு. அந்த சம்பவங்களை ஓப்பனா சொல்லுவாங்களா? சொல்ல வாய்ப்பு இல்லாம ஜஸ்ட் ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு போராட்டம், அதுக்கு நடுவில் லவ், பிரதர் சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு தோணு என்ன டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுச்சு இவங்க வந்து உண்மையாலுமே அதை நல்லா ரிசர்ச் பண்ணிருக்காங்க. பயங்கரமா அந்த ஆராய்ச்சி வெளிப்பாடு அந்த ஒரு படத்துல உள்ள இந்த ட்ரெய்லர்ல காமிக்க ஒரு 4 ஷாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங் ஷாட் வந்து ஆக்சன் சீனா நீங்க பாக்குறீங்க. பட் என்னன்னா அந்த ஹிந்தி திணிப்பு ட்ரெயின் இந்த ரெண்டுக்குமே ஒரு மாபெரும் கனெக்ஷன் பயங்கரமா இருக்கு. அது படத்துல நீங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க போஸ்டர் எல்லாம் பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5-2 மாசம் முன்னாடி ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அது போக ஸ்ரீலங்கால ஷூட் பண்ண ஒரு சீன் ஒன்று இருக்கும். நீங்க அது லீக் ஆச்சு பாத்தீங்களா அந்த சீன். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அது இந்த ஹிந்தி திணிப்புக்கும் இந்த ட்ரெயினுக்குமான சம்பந்தம். அதுக்கு போக வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவம், இது மாதிரி இன்னும் 2 சம்பவம் இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கிற விதம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் வந்து இப்ப என்னன்னா இது அப்படியே வந்து எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்ச அரசியல் பிளஸ் எனக்கு நான் படிச்ச அந்த புத்தகங்கள் பிளஸ் இதெல்லாம் வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிரான விஷயங்களை இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் போய் எப்படி வெற்றி அடையுது, எந்த ரீச் ஆகுதுன்னு. ஆனா இந்த கால இளைஞர்களை ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும்ல, அதை பத்தி விவாதம் பண்ணுவாங்க. விவாதம் பண்றதுனால ஒரு 100 பேருக்கு ரீச் ஆகும்ல. அது போக இன்ஸ்டால நிறைய பேர் பேசுவாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் என்ன போய் சேர்ந்தாலே போதும், கருத்து போய் வெற்றி அடையுதா அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். நம்ம பேசுற கருத்து போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆளு நான். அப்ப நமக்கு ஒரு பிடிச்ச கருத்து, மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிற கருத்து போய் சேர்ந்தா போதும். அவ்வளவுதான் இந்த படத்தை பொறுத்து. இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. கேட்க வேண்டியது கேட்காது நம்ம பணம் நம்ம காதுல விழுந்துட்டாலே போதும். அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்படி ஒரு வரலாற்று போராட்டமும் சரி, வரலாற்று துயர சம்பவம் சரி, இதெல்லாம் நம்ம நடந்திருக்கு. இதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்திருக்கோம். நம்ம இப்ப என்ன வேணா பண்ணலாம். ஆனா இதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுன்னு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அந்த வகையிலேயே நான் அந்த படம் சொல்றேன். அந்த வகையிலேயே இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப திருப்திகரமா இருக்கு மனசுக்குள்ள. அந்த வகையிலேயே பிரகாஷ் ப்ரோ, இப்போ அது ஸ்டோரி ட்ரூவா என்ன இதுவோ அப்படியே காமிச்சிருப்பாங்களா, இல்ல கொஞ்சம் ஃபிக்ஷனல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கலந்துதான் இருப்பாங்க. அதான் சொல்றேன், கமர்ஷியல் தான், கொஞ்சம் கமர்ஷியல் தான். அண்ணா எல்லாம் வச்சிருக்காங்க ட்ரெய்லர், அப்படியே அண்ணாவோட அதெல்லாம் நிஜத்துல நடந்ததுதாங்க. அது நடந்தது. இன்னொன்னு சொல்லணும்னா இப்ப என்ன சொல்லணும்னா உண்மையை ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை யார் உண்மையாலும் எதிர்க்கணும், இல்ல யார் எதிர்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஆனா எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு கூட்டம் இருக்கு. அது யாருன்னா வந்து காங்கிரஸ். இந்த படத்தை முழுக்க எதிர்க்கிறதுக்கான ஒரே காரணம் யாருன்னா காங்கிரஸ் தான்.
ஏன்னா அவங்களுக்கு எதிரானதான் படம் அந்த படம். இந்த படம் முழுக்க முழுக்கவே காங்கிரஸோட கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் அப்ப அவங்க பண்ண ஆட்சிக்கும் ஆட்சி முறைகளுக்கும் அவங்க ஏற்படுத்தின ஒரு திட்டத்துக்கும் அவங்க ஏற்படுத்தின போராட்டத்துக்கும் அவங்களால நடந்த வந்து ஒரு துப்பாக்கி சூடுக்கும் இப்படி வந்து எல்லாத்துக்கும் பொறுப்புன்னா அந்த படத்துக்கு காங்கிரஸ்க்கு எதிரான படம். ஆனா காங்கிரஸ்காக இதுக்கு அவங்களுக்கு அது புரிஞ்சு எதிர்ப்பாங்களா எதிர்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற எனக்கு தெரியல. மத்தவங்க இதை வச்சு எதிர்த்தாங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க அரசியல வந்து சரியா பார்க்கல பேசல பழகலன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப வந்து ஏடிஎம்கே காரங்களும் அந்த திராவிட கொள்கையோட இருந்தவங்க அந்த பீரியட்ல பயங்கரமா அந்த பீரியட்ல இந்த எல்லாருமே இப்ப அது போக இன்னைக்கு வந்து இப்ப அண்ணா அப்படிங்கிறவரை வந்து அண்ணா திமுக வந்து அவர் பேர்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கு. திமுகவோட மெயின் கொள்கை தலைவர் அவரு. இன்னைக்கு கலைஞரே பாத்தீங்கன்னா அண்ணா சமாதிக்கு பக்கத்துலதான் என்ன வந்து புதைக்கணும் அப்படின்னு அவரு சாவுக்கு முன்னாடியே ஒரு ஆசையா வந்து சொல்லி வச்சிருந்தாரு. அவரோட இறுதி ஒரு விருப்பமா சொல்லி வச்சிருந்தாரு. அதைத்தான் நிறைவேற்றுறதுக்கு கோர்ட்டுக்கு போய் அண்ணா சமாதிக்கு பக்கத்திலேயே அதை அவரை வச்சிருந்தாங்க. இப்ப புதுசா கட்சி அமைக்க டிவிக்கே கூட அண்ணா வந்து ஒரு கொள்கை தலைவர் தானே, அவரும் வந்து இப்போ அண்ணா கொள்கை பிடிக்கும் தானே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த பிரச்சாரம் நடத்தும் கூட அண்ணா போட்டோலாம் தான் வச்சிருந்தாரு. அப்ப எல்லா கட்சிகளுக்கும் சாதகமா இருக்கிறது அண்ணா. அவருடைய அந்த கொள்கை அந்த அண்ணா வந்து ஹிந்திக்கு எதிரான கொள்கை ஹிந்திக்கு எதிரான கொள்கையை வச்சிருந்தவர். அதுவும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அவர் பயங்கரமான ஒரு இதை அவரோட கேரக்டர் படத்துல கொண்டு வந்ததும் சரி, அதுக்கு தேர்ந்தெடுத்த நடிகர் சேத்தன் செம்மையான அந்த கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு ஆளு. அது போக என்ன அந்த டைலாக் அவருக்கு அண்ணா நிஜத்துல பேசுற டைலாக் அண்ணாவோட டைலாக் அது. அண்ணா நிஜத்துல பேசுற டைலாக் இன்னும் வீடியோல இருக்கு. வீடியோ நிறைய வீடியோ இருக்கு. அந்த வீடியோ அண்ணா வீடியோ பாத்தியா தெரியும். அண்ணா பேசுற டைலாக் படத்துல கரெக்டா மாஸ் டைலாக் யூஸ் பண்ணதுங்கிறது ரொம்பவே ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த அண்ணா பின்பற்றவங்களுக்கும் அண்ணா கொள்கைகளை பின்பற்றவங்களுக்கும் அண்ணா கொள்கையில புரிஞ்சவங்களுக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ். அதை அவங்க ஒரிஜினல் டைலாக் படத்துல வச்சதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு விஷயம். காங்கிரஸ் வந்து அதுல கரெக்டா காங்கிரஸ் தான் பண்ணாங்க அப்படிங்கறது கரெக்டா காட்டிடுவாங்கறத எனக்கு ஒரு டவுட். காங்கிரஸ கரெக்டா காட்டிடுவாங்களா அப்படின்னு. அதுல இன்னும் 2-3 பேர் அதுல வந்து ஓப்பனா அடிக்க வேண்டியிருக்கும். ஆனா அப்படி அடிச்சா ஏத்துக்க மாட்டாங்க இப்போ உள்ள. ஏன்னா வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து சில பேரை வந்து பயங்கரமான தியாகிகளை மாத்திட்டோம். ஏன்னா ஆட்கள் தான் நமக்கு நல்லா நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஹிந்தி தீர்ப்பு அப்படின்னு வரும்போது அது அவங்க நிறைய நமக்கு கொஞ்சம் இதுவும் பண்ணிருக்காங்க, பாதகங்களும் நிறைய பண்ணிருக்காங்க. அதை இவங்க ஸ்கிரீன்ல கொண்டு வருவாங்களா எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அது கஷ்டம் இல்ல. நம்ம இங்க பாதி பேத்த வந்து தலைவர்களா பார்த்திருப்போம். தலைவர்கள் பண்ண தப்புகள் இருக்குல்ல, தப்புகளை வெளியே ஸ்கிரீன்ல சொல்ல முடியாதுல்ல. அது எனக்கு என்னன்னா சென்சார்ல அது எதுவும் குழப்பம் வருமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு எனக்கு. சென்சார் அதெல்லாம் கொஞ்சம் மீட் பண்ண சொல்லியிருப்பாங்களா, அந்த பேர்கள் எல்லாம் மீட் பண்ண சொல்லுவாங்க, இல்ல பேர் இவங்க வச்சிருப்பாங்களா, அந்த சம்பவங்கள்லாம் படத்துக்குள்ள வருமா யோசிக்கும். அதெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. இன்னும் எத்தனை நாள் இருக்கு பாருங்க. இத்தனை ஐயோ நாளா அப்படின்னு ஒரு 5 நாள் இருக்கு. முடிஞ்ச இன்னொரு 5 நாள் இருக்குல்ல, பாப்போம். அதான் சொல்றேன். ஒண்ணு மட்டும் உறுதி, ஒண்ணும் படம் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு பயங்கரமான விஷயங்கள் இருக்கு. ப்ரோ கேக்குதா? கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. யார கேக்குறீங்க? மதனா இல்ல சுரேந்தர் பேசுறேன். சொல்லுங்க. இப்ப வந்து எனக்கு என்ன ஒரே இப்ப வந்து நீங்க இவ்வளவு டீடைல் சொல்றீங்கல்ல, நான் என்ன கேக்குறேன்னா இப்ப வந்து ஒரு கேரக்டர் எனக்கு 2 பேர் பேசுற மாதிரி எக்கோ அடிக்குது. யார் பேசுறீங்க? ஒருத்தர் சொல்லுங்க. மதனும் சுரேந்தர் 2 பேரும் பேசுறாங்க. ஒருத்தர் பேசுங்க. நான் பேசுறேன், கேக்குதா ப்ரோ? இல்ல எக்கோ அடிக்குதா? ஹலோ, இப்ப கரெக்டா இருக்கு சொல்லுங்க. இப்ப கரெக்டா இருக்கு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப நீங்க சொன்னீங்க இவ்வளவு டீடைல் சொன்னீங்கல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட தூக்கி காட்டுற மாதிரி காமிச்சிட்டாங்கனால அது வந்து கொஞ்சம் இதா போயிரும்ல, பாதகமாயிரும்ல படத்துல. அதாவது ப்ரோ இப்ப நான் ஏன் இப்படி சொல்றேன்னா ஒரே விஷயம் தான் ப்ரோ. இப்ப வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட கேரக்டர் வந்து ஒரிஜினல் கேரக்டரை விட சினிமால காட்டும் போது மிகப்பெரிய வீரனா காமிப்பாங்க, மிகப்பெரிய வீரன் மாதிரி காட்டிடுவாங்க. கொஞ்சம் ஓவர் த டாப்புக்கு தான் போயிருக்கும். இப்ப அதே மாதிரி வந்து அந்த ஒரிஜினல் கேரக்டரை விட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தூக்கலா அரசியல் பேக்டிராப்னால கொஞ்சம் அதிகமா காமிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்கறேன். உண்மையிலேயே இந்த கேரக்டரை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா காமிச்சாங்க என்ன ஆகுதுங்களா அடுத்த விஷயம். ஒரிஜினலா அப்படி வந்து கொஞ்சம் கூடுதலா மிகைப்படுத்தி காமிச்சாலும் தப்பு கிடையாது. சினிமாவே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க, இப்ப நம்ம நார்மலா ஒரு போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோக்கும் சினிமா கேமராக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம செல்லில் எடுக்கிறோம்ல, அந்த போட்டோட அதோட ரேட்டியோ எல்லாமே டிஃபர் பண்ணும். நம்ம சினிமாங்கிறதே ஒரு ஆளே இப்ப நீ ஒருத்தர் வந்து ஒரு சும்மா உதாரணம் சொல்றேன், யாரையும் தப்பா எடுக்காதீங்க. ஒருத்தர் 36 ஏதோ சைஸ் 36 தான் இருக்காருன்னு சைஸ். அவர் வந்து ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது 40 வரைக்கும் காமிக்கும், ஆட்டோமேட்டிக்காவே காமிக்கும். ஸ்கிரீன் வந்து கேமரா சினிமா கேமராங்கிறது அதுதான்.
நம்ம எப்போ இருக்கிறத விட கொஞ்சம் பெருசா காட்டுது. நார்மலா கேமராவே மிகைப்படுத்தி காமிக்கிறது அந்த சினிமா கேமராங்கிறது. அப்ப படம் கொஞ்சம் மிகைப்படுத்துறது தப்பு இல்ல எந்த வகையிலும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து மாஸ் முகம். ஆனா இந்த படத்தை இது வரைக்கும் எல்லாமே வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்ப ட்ரிபிள் ஆர் படத்துல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ட்ரிபிள் ஆர்ல 2 சுதந்திர போராட்ட வீரர்கள் எங்கேயும் 2 டைம்ல இருந்தோம், 2 வேற வேற இடத்துல இருந்தவங்க ஒன்னா மிக்ஸ் பண்ணாங்கல்ல. அண்ணன் தம்பி ஒரு பிரதர்ஸ் மாதிரி ஒரு அது பாண்ட் ஓவர் த கிரியேட் டாப் தான், பண்ணாங்கல்ல. லார்ஜர் தன் லைஃப் ஓவர் த கான்செப்ட். டாப் தான் அது. ஆனா ஓவர் த டாப் மிகைப்படுத்தினாங்கல்ல. ஏன்னா ஆனா என்ன அது படத்துல இன்னொரு எக்ஸாம்பிளே இருக்கு ப்ரோ. இப்போ ஜிஆர் கோபிநாத் எல்லாம் சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டியிருப்பாங்க சூரிய போட்டுல. ஆனா உண்மையான நியூஸ் அவரை பத்தி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அதுதான் அது வந்து கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு அதை நீங்க சினிமாவில் அப்டேட் பண்ணீங்கன்னா ட்ரையா தான் இருக்கும். நீங்க டோட்டலா ட்ரையா இருக்கும். நீங்க போய் ஒருத்தர் வாழ்ந்தாரு அவர் இப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னா அது ஒரு 2 வரியிலேயே முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஒரு கதைக்களத்தை சொல்ல போறீங்க. அந்த கதைக்களம் அதுக்கு போக வந்து அந்த கதைக்களத்துக்கு ஒரு 45-50 நிமிஷம் தான் நீங்க வந்து படத்துல காமிக்க முடியும். அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் சேர்த்தாதான் சினிமா. அப்படி சினிமாவை பாக்குறப்ப அது போய் ரீச் ஆகும். இல்லைன்னா ஆவண படமா தான் இருக்கும். டாக்குமெண்ட்ரி பிலிம்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க, அப்படிதான் எடுக்க முடியும். மிகைப்படுத்தாம எடுக்கணும். அதுவே கொஞ்சம் பேர் மிகைப்படுத்தி எடுக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்படிதான் இருக்கும் சினிமாங்கிறதே அதானே. சரி, மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டீங்களா? இல்ல நானே பேசி ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னா? இன்னொரு நானும் தலைவா அந்த ரொம்ப நேரம் சேத்தன் எடுத்த மாதிரி கேரக்டர் தெரியுது. கவனிச்சீங்களா? அந்த டயலாக் என்னது சேத்தன் என்னங்க இது? இடத்துல டயலாக் சூப்பரா இல்ல இருக்கும். இல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க. இல்ல இல்ல இங்க பாருங்க. இப்ப ஆக மொத்தம் வந்து ஸ்பேஸ்ல இல்ல இல்ல ஸ்பேஸ்ல நான் எவ்வளவு நேரம் ஐயோ இப்ப சாரி பேசிட்டு சாரி இருக்கேன்? ஒரு தலைவா, 10 நிமிஷம் இப்போ 12 நிமிஷம் வெளில போயிட்டு பேசிருப்பேனா? வந்தேன் தலைவா, சாரி அதுலயே தலைவா. அதுலயே அவரை பத்தி ஒரு 2-3 நிமிஷம் பேசியிருப்பேன். மன்னிச்சிருங்க. இவரு முழுசா கேட்காம இல்ல இல்ல மன்னிச்சிருங்க என்ன வந்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நான் ஐயோ இப்ப வெளில போயிட்டு வந்தேன். வேற லாஸ்டா யாரும் நீங்க ஒரு கேட்டிருந்தா கூட விஷயம் சொன்னேன். விட்டுருவேன். ஐயோ இல்ல தலைவா, வெளில போயிட்டு வந்தேன் தலைவா, கேட்கல. சாரி தலைவா. வார்த்தை நீங்க ரொம்ப தடுக்குது சுகன் ப்ரோ. வந்தோடனே அனில் அனில் மேல இதை சொல்றீங்க, இவன் நான் ஒரு இப்படி கிளாரிபிகேஷன் கொடுக்க பண்றீங்க விரும்புறேன். ப்ரோ. நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்புறேன். நான் அனில் ரவி இப்படி படம் பார்த்தது இல்லை, 2 படம் தான் பார்த்திருக்கேன். ஆனா நான் இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி அந்த அளவுக்கு லைக்கபிளா இல்லைன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, அனில் ரவி பிடினி கிடையாது. அவரோட சக்சஸ் ரேட் வந்து மிஸ் ஆகும்னு நான் யாரை வச்சு சொன்னேன்னா, அந்த படத்துல நடிச்ச ஆக்டரை வச்சு தான் சொன்னேன். நான் அவருக்காக தான் சொன்னேன் இந்த ட்ரெய்லர். அதுல மென்ஷனும் நான் பண்ணிருப்பேன். அவர் பண்ற ஒரு சில ஜோக்ஸ் வந்து என்னன்னா என்னன்னு தெரியல, கனெக்ட் ஆகலன்னு. இப்ப நீங்களாம் சொல்றப்போ ஒருவேளை இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அவரோட எல்லா படத்துல ட்ரெய்லரும். மேபி நமக்கு தான் இது புதுசா இருக்குன்றது நான் வந்து என்னன்னா ரியலைஸ் பண்ணிக்கிறேன். பட் மத்தபடி வந்து என்னன்னா அவர் மேலாம் எனக்கு பர்சனலா எந்த ஒண்ணும் கிடையாது. அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. பவன் கல்யாணம் பத்தி நான் ஒண்ணு சொன்னேன்ல சுகன் ப்ரோ ஆமா உங்கள்கிட்ட, நீங்க ஓஜி பார்க்க ஆமா போகும்போது. அதேதான். நீங்க அவர் படம் சிரஞ்சீவி படம் எதுவும் பார்த்தது இல்ல. அவர் தான் அவருக்கு நம்ம ஊர்ல ரஜினிக்கு இப்படி காமெடி டைமிங் அப்ப இருக்குமோ அதே மாதிரி அவருக்கும் சரியான காமெடி டைமிங் இருக்கும். So அவருக்கும் எல்லாமே அவருக்கு பண்ணுவார். நிறைய படம் டான்ஸும் பயங்கரமா நடிச்சிருக்காரு காமெடி. ஆடுவாரு, எல்லாமே பண்ணுவார் ஆக்சுவலா. அவரு அவர் எல்லாமே பண்ணுவாரு. அவர் சரியான அவர் செம்மையா இது. அது நமக்கு கனெக்ட் ஆகும். உங்களுக்கு நீங்க பார்க்காதனால உங்களுக்கு அப்படி இருக்குது. மேபி கரெக்ட் தான் அங்க இருக்கலாம். அவரை பத்தி தெரிஞ்சவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அனில் படம் இப்படிதான் இருக்கும் சுகன் ப்ரோ. அனில் கிட்ட இருந்து நீங்க வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க வேணாம். அவர் படம் இப்படிதான் இருக்கும். பகவந்த் கேசரி மட்டும்தான் அது எக்ஸப்ஷனு அனில் ரவிப்புடி படத்துல. அது பாளையாபுரம் அவ்வளவுதான். மிச்ச எல்லாமே இப்படிதான் இருக்கும். நீங்க அனில் ரவிப்புடி படம் எல்லா படம் ட்ரெய்லர் எடுத்து பாருங்களேன், இப்படிதான் இருக்கும். சரி ஓகேப்பா. இன்னொரு விஷயம் சொல்லவா? மொட்டை சிவா கெட்ட சிவான்னு ஒரு படம் வந்துச்சுல, ஆமா அதோட ஒரிஜினல் விஷயம் அனில் ரவிப்புடி தான். பட்டாஸ் அந்த படம் பேரு. அது செம்ம பிளாக் பஸ்டருங்க. இது அப்படியா? மொட்டை சிவா கெட்ட சிவா எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாப்போம். ஒரிஜினல் சரி, பார்க்கணும் என்னைக்கு. எப்படி எடுத்திருப்பாங்க. ஓகே அவ்வளவுதான். மணி 10ஆகுது. வேற ஏதாவது டாபிக் இருக்கா? இல்ல பராசக்தி ட்ரெயிலரை பத்தி மத்தபடி இப்ப யாரும் பேச வேண்டியது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க. இல்ல கமெண்ட்ஸ் இன்னைக்கு ஏதாவது பராசக்தி ட்ரெயிலரை பத்தி சொல்லிட்டீங்களா? கமெண்ட்ஸ்ல ஜனநாயகன் இது Oh my புக்கிங் மாமா அப்டேட் தான் கேட்டிருக்காங்க தலைவா. என்ன போட்டிருக்கிறாரு? பொங்கல் ஃபெஸ்டிவல் புக்கிங் அப்டேட். புக்கிங் அப்டேட் நாளைக்கு புக்கிங் படம் பெரும்பாலான ஏரியா ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கே தமிழ்நாட்டுல சில ஏரியா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜனநாயகன். அப்புறம் பரணி பிரகாஷ் இப்படி ப்ரோ பண்றீங்க, சினிமா ஸ்பேஸை டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ கொண்டு போறீங்க. கரண்ட் சுச்சுவேஷனை பத்தி ராங் இன்ஃபர்மேஷன், அது வேற விஷயம். அந்த ஆந்திர பிரதேசம் பத்தி சொன்னாரு அதுவா? எனக்கு அந்த வியூஸ் விசாவோ இல்ல வந்து அதை பத்தி எனக்கு தெரியாது. அதனால நான் ரொம்ப அமைதியா இருந்தது. அதனால டாபிக் மாறுத்தி தான் சொல்லி உள்ள போறது காரணமே அதுதான். எனக்கு இந்த யூஎஸ் விசா பத்தியோ இல்ல அதோட எந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சினிமா நம்ம லோக்கல் அரசியல் அதுதான் நமக்கு தெரியும். யூஎஸ் விசாவை பத்தியோ இல்ல அந்த டாக்டர் பத்தியோ நமக்கு தெரியாது. அதனால நான் அப்போ உள்ள போட்டு டாபிக் மாறுன்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தேன். அவ்வளவுதான். வேற என்ன சினிமா டாபிக் தான் இது. என்ன பராசக்திங்கிறது சினிமாவில் அரசியல். அதனால இது வந்து முழு அரசியல் ஸ்டேஷன் போடல, அது தனி.
இது வந்து சினிமால உள்ள அரசியல், அந்த பராசக்தியில உள்ள அரசியல், பராசக்தி ட்ரெய்லர்ல உள்ள அரசியல் நம்ம பேசியிருக்கோம். இதனால டாபிக் மாறி போன மாதிரி எனக்கு தெரியல, அவ்வளவுதான். வேற தலைவா நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு நான் வெளில போயிட்டு வரப்பதான் நீங்க அந்த விஷயத்த சொல்லியிருப்பீங்க போல, தெரியாம வந்து கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஏன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஆனா அவரை காம நேரம் பேசி 10 நிமிஷமாச்சு அவரை பத்தி பேசியிருப்பேன். அப்போ நடுல வந்துட்டு கடைசி அவரை பத்தி பேசலையா பாத்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அடப்பாவி சுகனா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப இந்த ரைட்டு. ஆக்சுவலா சின்னாவோட கேரக்டர் இருக்குல்ல, அவர் ஒன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதுதான் நான் அப்போ அவர் பாட்டுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இல்லைங்க, போயிட்டாரு. நான் சொல்றேன் சில ஸ்பாய்லரோட சேர்ந்து சொல்றதெல்லாம் நம்ம வேணாம், தவிர்த்துலாம் தான். அது ஆஃப்டர் ரிலீஸ் பேசலாம். ஏன்னா வந்து சில விஷயங்கள் நம்ம இருக்கு அப்படின்னு சொல்றது எதுக்காகனா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலா படத்துல தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க படத்துல. அதுதான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரெயிலர்ல நம்ம என்ன பார்த்தோங்கிறது. மற்றபடி கதையில வந்து கேரக்டர் ஆர்க்கு, கேரக்டரோட அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்பாய்லர். அதை நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்லையா, அது வந்து ஆஃப்டர் ரிலீஸ் தானே பண்ணணும். பட் முன்னாடி இருந்த ஹைப்பை விட இன்னைக்கு கொஞ்சம் ஹைப் ஜாஸ்தியா இருக்கு தலைவா, ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம். ஓகே, எனக்கு ட்ரெய்லர்லாம் விடுங்க ப்ரோ. இவங்கெல்லாம் சொல்றாங்களே இவ்வளவு இன்ஃபர்மேஷன், எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. கேட்க 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 அப்படி ஹைப் கூடிக்கிட்டே இருக்கு. ஆமா, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ஆஹா என்ன இதெல்லாம் சொல்றாங்களே, அப்படி இவ்வளவு விஷயம் இருக்கா இந்த படத்துல அப்படின்னு. தம்பி கமல் மாவீரன் அப்படியாப்பா? சரிப்பா. நான் சொல்லும் போதெல்லாம் தெரிச்சு தெரிச்சு ஓடிட்டு பூமர் பண்ணிட்டு இருக்காங்க, பூமர்னு சொல்லிக்கிட்டு இப்ப வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கா. ஓகே, நீங்க இத இப்படிலாம் இருக்குன்னு சொல்லலையே ப்ரோ. பொள்ளாச்சி சம்பவம் ஏதோ சொல்றாங்களே, அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்லலையே. இப்போ உனக்கு வந்து என்ன நடந்தது, கொலை நடந்தது, என்ன சுட்டு கொண்டது, இதெல்லாம் சொன்னாதான் உனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும் இல்லையா? அப்படி இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல கேட்க கேட்க, அது அப்படி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லல. ஓகே ரைட், ஓகேடா. ஓகே ஓகே பாய். ஓகே, உனதான் மிஸ்டேக். நீங்க ரிவ்யூ, நீங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஏய் நான் தான் சொல்லிட்டேன்லடா, நான் தான் எனக்கு ட்ரெய்லர் டிசப்பாயின்மெண்ட். நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் வச்சுட்டேன், அதனால நான் படத்துக்கு வெயிட்டிங், படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனா தெளிவா சொல்லிட்டு போங்க. டிபியை பார்த்துட்டு எல்லாரும் அதனாலதான் நான் ஒரு லைன்ல கட் பண்றேன், நீ அப்புறம் மறுபடியும் வாண்டடா வர்றேன். ஆனா ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்த விதம், அதாவது இந்த விஷயத்த பத்தி தெரியாதவங்களுக்கு இது என்ன, இது கதை அப்படிங்கிற ஒரு லேமன் கூட ஒரு படம் பார்த்தா ஓகே இது பத்தன படம் தானா அப்படின்னு புரியுற மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம், சரியான விஷயம். ஆனா எனக்கு படத்துக்கு தான் வெயிட்டிங். நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சனால எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஆனா படத்துக்காக ரொம்ப 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 ஈகரான வெயிட்டிங். ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ்ல வந்து எப்ப பராசக்தி பத்தி நீங்க போன இதுல கேட்டாரு 2026 நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு. அப்ப நான் பராசக்தி பத்தி தான் வந்து ஒரு திருப்பலான்ட்டு இருந்தேன். ஆனா அது கொஞ்சம் வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ ஓகே, படம் கண்டிப்பா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரகாஷ் ப்ரோ இவரெல்லாம் கூட்டுவாங்க, டீ கடையார வர சொல்லுங்க. இவர் உங்களுக்கு பேந்தர் முன்னாடி தெரியுமா பிரகாஷ் ப்ரோ? நீங்க வந்தார்ல இல்ல சீரியஸா ஐடி கூட எனக்கு தெரியல. நல்லா பேசினாரு. அவரும் வார சொல்ல மட்டும் கோச்சிட்டு போயிட்டாரு போல இருக்கு. நடுவுல பேச்சு நிப்பாட்டனால கோச்சிட்டு போயிட்டாரு தெரியல. ஆஃப்டர் ரிலீஸ் வாங்க, ஏன்னா நடுவுல பேசும்போது ஸ்பாயிலர் நிறைய வந்துச்சு. ஆனா அதுதான் எனக்கு அவர் ஐடி கூட தெரியல, போயிருச்சு. யாராவது மெசேஜ் பண்ணி அவர் ஐடி எனக்கு சொல்லுங்க. இல்லைன்னா அவர் வந்து அவர் வந்து நிறைய டிஎம்கே ஸ்பேஸ் போர்டு ஹோஸ்ட் பண்ணுவாரு. அவர் மாவீரன்ல யாராவது மெசேஜ் அனுப்புவீங்க, நான் சொன்னேன்னு சொல்லிருங்க. ஆஃப்டர் ரிலீஸ் வந்து பேச வர சொல்லுங்க. வருவார், கண்டிப்பா வருவார். பேச முடிச்சிடலாம். ஓகே ஓகே பிரகாஷ் ப்ரோ. ஓகே பை பரணி, பை. பை தேங்க்ஸ் சார்.